டெண்டரை சப்மிட் பண்றதுக்கே இவன் 5000 ரூபாய் கட்டியிருக்கான். முட்டை பை ஒரு பைசாவுக்கு டெண்டரை போடுறதுக்கே 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டியிருக்கான். 3,75,00,000 ரூபாய் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கொடுத்திருக்கான். கேட்டா இது பிராண்டிங்கா? அந்த பிராண்டிங்க என்ன மயிலிறகுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா பண்ற இந்த தலைமைச் செயலாளர் சாய்குமார் இருக்கிறாருல, இவருக்கு 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் கேட்டு இவர் நோட்டீஸ் அனுப்புனாரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. யாரு? விஜய். எக்ஸ்டென்ஷன் கிடைச்ச உடனே சாய்குமார் என்ன தெரியுமா ஆர்டர் போட்டாரு? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்கள் யாரும் கரப்பாம்பூச்சி ஜனதா ஆர்ப்பாட்டத்திலோ இடதுசாரி கட்சிகளுடைய ஆர்ப்பாட்டத்திலோ கலந்து கொள்ளாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர்ஸ் எல்லாத்துக்கும் சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. இது வழக்கொழிஞ்சு போயிருச்சு. இருந்தாலும் இங்கு வந்திருப்பவர்களுக்கு அந்த வழக்கம் இன்னும் ஒளிந்து போகவில்லை. அதனால எது வழக்கொழிஞ்சு போச்சு அப்படின்னா பின்னாடி சொல்றேன். திராவிடியன் ஸ்டாக் பதிப்பகம் எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான பதிப்பாளர்களில் அண்ணன் கௌதம் ஷாமும் ஒருவர். இதே இளங்கோ சாலையில் தான் நானும் அவரும் முதலாக அறிமுகமானோம். நான் உயிர்மை பதிப்பகத்தில் உதவி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போ வந்து உயிர்மை பதிப்பகத்தினுடைய ஆஃபீஸ் இங்கே தான் இருந்தது. இதற்கு 2 பில்டிங் தள்ளி எதிர்க்க தான் இருந்தது முந்தி. அதற்கு பிறகு தான் கவிஞர் அவர்களுடைய இல்லத்திற்கே அது மாற்றப்பட்டது. அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் பக்கத்திலே இருக்கணுன்றதுனால இடம் மாறி போனாங்க. அது வரைக்கும் இங்கே தான் இருந்தது. அப்போது அறிவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிறைய பேர் வருவாங்க. எழுத்தாளர் இமயம் வருவார். இன்னும் நிறைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து அங்கே புத்தகங்கள் வாங்கிட்டு போவாங்க. அப்போ தான் கௌதம் ஷாம் அவர்கள் புத்தக விற்பனையை தொடங்கினார். அப்போ வந்து திராவிடியன் ஸ்டாக் பதிப்பகம் தொடங்கலை. அப்போ வந்து ஒரு இணையதளத்தின் மூலமாக அவர் வந்து புத்தகங்களை விற்பனை செய்து கொண்டிருந்தார். சென்னைக்குள்ளே எங்கே கேட்டாலும் அவரே நேரிலேயே போய் புத்தகத்தை கொடுத்துட்டு வருவார். எனக்கு பல முறை புத்தகங்கள் தேவைப்பட்ட போது அவரை கால் பண்ணி கேட்டு அவர் நேரில் வந்து புத்தகங்களை கொடுத்துட்டு போயிருக்கார். அப்போது ஒரு முறை தியோடர் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் உயிர்மை பதிப்பகத்தில் வாங்குவதற்காக அவர் வந்திருந்த போது தான் ரொம்ப நேரம் டீ சாப்பிட்டு அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ இருந்தே அவர் வந்து அண்ணாவினுடைய ஆரியமாயை, பணத்தோட்டம் உள்ளிட்ட நூல்களை மொழிபெயர்த்து தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் மொழிபெயர்க்க சொன்ன புத்தகம் வந்து பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம். ரொம்ப பிரபலமான புத்தகம். அதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஊரில் இந்த நாம் தமிழர் குரூப்ஸ் அதை எடுத்து இலுமினாட்டியோட கனெக்ட் பண்ணி வெவ்வேறு வகைகளில் அதை ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அதில் இருந்த பல விஷயங்கள் வந்து பேசப்படவே இல்லை. அதில் நிறைய நல்ல நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை மொழிபெயர்த்து தமிழில் எழுதுங்க. ஏற்கனவே மொழிபெயர்த்துட்டாங்க, நிறைய பேர் மொழிபெயர்த்துருக்காங்க, நம்மளும் ஒன்று மொழிபெயர்த்து போடுவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் பண்ணலை. அண்ணாவுடைய ஆரியமாயை மொழிபெயர்த்துட்டாங்கன்னு கேட்டார். எடுத்து அதை ஒரு பேஜ் மொழிபெயர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன், அதையும் கொடுக்கல. பணத்தோட்டம் மொழிபெயர்த்துட்டாங்கன்னு கேட்டார். அதை ஆரம்பிக்கவே இல்லை, அது பாதியிலே நிறுத்திட்டேன். அப்புறம் மாதத்துக்கு ஒருக்கையாவது ஒரு கால் பண்ணி எப்போ அந்த புக்கு என்னப்பா ஆச்சுன்ட்டு, அதுக்கப்புறம் நெய்வேலி அசோக்கா மொழிபெயர்த்தது அவர் மூலமாக மொழிபெயர்த்து போட்டார். அப்போ கால் பண்ணேன், உன்ட்ட எத்தனை நாள் கேட்டேன், மொழிபெயர்த்து வெளியிட போகிறோம், அதுக்காக வா அப்படின்னு சொல்லி பேசினார். அதுக்கப்புறம் இந்த ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் வந்ததற்கு பிறகு பலமுறை அவர் வந்து தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஒரு சில காரணங்களால் என்னால் அதையும் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கமிட்டியினுடைய ரிப்போர்ட், அது கமிட்டியினுடைய ரிப்போர்ட் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு அகடமிக் மெட்டீரியலாக இருக்கும், அல்லது ஒரு ரிசர்ச்சுக்கான ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக இருக்கும். அதை வாசகர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணி கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து எப்பா அந்த டிரான்ஸ்லேஷனை மட்டுமாவது கொஞ்சம் பார்த்து கொடுப்பா அப்படின்னாரு. அதையும் பண்ணி கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன நினச்சாரோ தெரில, எப்படி வந்து அண்ணாவின் புத்தகங்களை வந்து அவர் வந்து கடைசியாக ஒரு முடிவெடுத்து மொழிபெயர்த்து வெளியிட்டாரோ அதே போல் இதையும் வெளியிட்டார். அதுக்கப்புறம் வெளியிட போகிறேன் அப்படி. அதுக்கப்புறம் ஒரு நாள் கால் பண்ணார், நீ இப்போ எழுதுறியா இல்லையா அப்படின்னாரு. இந்த நாளை காலையில் உங்களுக்கு டிராஃப்ட் போட்டு என்னென்ன பண்ணலான்ற அவுட்லைன் அனுப்புகிறேன்னு அனுப்பலை. அதுக்கப்புறம் புத்தகம் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தார். அறிவிச்சிட்டு உடனே கால் பண்ணி எழுத தான் மாட்டேன்ட்டா, பேசுகிறதுக்காவது வந்து சேரு அப்படின்னாரு. கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு. எனக்கு இதில் ரொம்ப நெருக்கமான தொடர்பு என்ன அப்படின்னா, ஏகே ராஜன் கமிட்டி அந்த மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப வேகமாக நடைபெற்ற, அதில் ஒரு சின்ன பார்ட் வந்து நானும் பங்காற்றினேன் அப்படின்றது வந்து, அதனால் இந்த புத்தகம் வெளியாகும் போதே முழுமையாக படிக்கின்ற
நேரம் எனக்கு கிடைச்சது, நான் ஃபுல்லாக அப்பவே படிச்சிட்டேன். பிரச்சனை என்ன அப்படின்னா, அதற்கு பிறகு வெவ்வேறு அரசியல் சூழல்களில் இந்த புத்தகம் வந்து பேசுபொருளாக மாறவே இல்லை. ஏன் மாறலை, எதனால் மாறலை அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு கசப்பான உண்மை இருக்குது. இந்த உண்மையை பேசுவதற்கு முன்னால் இந்த நூல் வெளியீட்டை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய டிரெவிடியன் ஸ்டாக் பதிப்பகத்திற்கும் அண்ணன் கௌதம் ஷாம் அவர்களுக்கும் அந்நியார் அவர்களுக்கும் சிறப்புரையாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கையை பற்றியும் இந்த புத்தகத்தை பற்றியும் பேச வந்திருக்கின்ற தமிழ் மாணவர் மன்றத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய தம்பி கூப்பா ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்ற தோழர் சரண்யா நடராஜன் அவர்களுக்கும், வருகை தரவிருக்கின்ற திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு செயலாளர் டாக்டர் சுபேர்கான் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சி இந்த அரங்கம் நிறையும் அளவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும். இதுதான் வழக்கொழிஞ்சு போச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அவர் ஒரு அரசியலை தொடங்கும் போதே எப்படி தொடங்கினார் அப்படின்னா, இந்த அவர்களே இவர்களே பாலிடிக்ஸ்லாம் நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அரை நூற்றாண்டு காலமாக நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பின்பற்றி வந்த ஒரு முறையை ஒரு நூற்றாண்டு காலமாக நாம் இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக நடத்தின போராட்ட வரலாற்றை புத்தர் காலத்திலிருந்து எடுத்துக்கிட்டோம்னாலும் 1000-2000 வருஷமா இங்கே இருந்த ஒரு அடக்குமுறைக்கு எதிராக நாம் கையில் வைத்திருந்த ஒரு வார்த்தையை ரொம்ப சர்வ சாதாரணமாக இப்போது வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அரசியல் கட்சி ஆரம்பித்த முதல் மேடையிலேயே காலாவதி ஆக்கிவிட்டார். அது ரொம்ப அதிர்ச்சிக்குரியது. ஒருத்தர் அவர்களேன்னு கூப்பிடுறதுல அப்படி என்ன தயக்கம்? ஏன்னா அது வந்து ஆடியன்ஸ் ரசிக்க மாட்டாங்க. அப்போது ஆடியன்ஸ் ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் பேசணுமா? அப்போ வேற கருத்துக்களே பேசக்கூடாதா? அப்போ ஆடியன்ஸ் வந்து சதின்னு உடன்கட்டை ஏறுவதை ரசித்தார்கள் என்றால் சதி உடன்கட்டை ஏறுவது சரி என்று மட்டும்தான் பேச முடியுமா? அப்போ ஒரு தலைமைக்கு என்னதான் வேலை அப்படின்றது புரியல. இவர் ஆடியன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாரா, ஆடியன்ஸ் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, அல்லது ரெண்டு பேரையும் டெல்லியிலிருந்து வேற யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கான ஒரு கலக்கத்திற்குள் தமிழ்நாட்டை தள்ளி இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு நடந்த முதல் பெரிய போராட்டம் அப்படின்னா நீட்டுக்கு எதிரான போராட்டம். அது டெல்லியில் வந்து அந்த போராட்டம் நடந்தது. டெல்லியில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் சிஜேபி அப்படின்னு சொல்லப்படுற கரப்பாம்பூச்சி கட்சியை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஏன் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அப்படின்னா, அவங்க முதல்ல யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சும்மா இல்லாமல் வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேச வருகிறேன்ற பேரில் கரப்பாம்பூச்சிகள் தொல்லை தாங்க முடியவில்லைன்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ண, யாரை பார்த்துட்டா கரப்பாம்பூச்சின்னு அப்படின்ட்டு, ஆமாம் நாங்கள் கரப்பாம்பூச்சி தான் அப்படின்னு அவர்களுடைய வலைகளுக்குள்ளேயே புகுந்து அவர்களை ஆட்டம் காண செய்கின்ற ஒரு முயற்சியாக நாம் நினைக்கின்ற அந்த கரப்பாம்பூச்சி கட்சி அந்த போராட்டத்தை டெல்லியில் நடத்துகிறது. டெல்லியில் நடைபெறுகின்ற அந்த போராட்டம் தொடங்கும் போதே என்ன நடந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து பலருக்கும் வந்து ஒரு ஏமாற்றம் அல்லது வந்து ஒரு ஏக்கம். இது ஏன் நம்ம ஊரில் நடக்கலை, நம்ம ஊரில் இது நடந்திருக்க வேண்டாமா? நீட்டுக்கு எதிராக இந்தியாவுக்கே பாடம் நடத்திய மாநிலமாக இருக்கின்ற ஒரு மாநிலத்தில் மாணவர்களிடையே அந்த ஒற்றுமை உணர்ச்சி எங்கே போனது, போராட்ட குணம் எங்கே போனது, திராவிட இயக்கங்கள் அதை ஏன் செய்யவில்லை, கம்யூனிஸ்டுகள் ஏன் செய்யவில்லை, ஏன் யாரும் முன்வரவில்லை அப்படின்ற அந்த குரல் தொடங்கும் போதே அங்கொன்றும் இங்கொன்றுமாக தமிழ்நாட்டிலும் போராட்டம் தொடங்குகிறது. போராட்டம் தொடங்கிய உடனேயே அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது கடுமையான அடக்குமுறையை தமிழ்நாடு அரசு செலுத்தியது. தமிழ்நாடு அரசு அந்த அடக்குமுறையை செலுத்துவதை பார்ப்பதற்கு பலருக்கும் அதிர்ச்சி, எனக்கு இல்லை, பலருக்கும் அதிர்ச்சி. இந்த அரசு இப்படி செய்யலாமா, வேற எந்த அரசு இதை செய்யும்னு எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல. மாணவர்கள் மண்டை உடைபட்டு தோள்பட்டை கிழிந்து ஆஸ்பத்திரியில் படுகிற அளவுக்கு கொடுமையான ஒடுக்குமுறை அவர்கள் மீது நிகழ்த்தப்பட்டது. அதற்கு பிறகு வேற வழியே இல்லாமல் போராட்டம் வெவ்வேறு இடங்களில் மீண்டும் மீண்டும் ஒடுக்குமுறைக்கு உள்ளானதற்கு பிறகு நடத்தப்பட்டது. அதற்கு அடுத்து ஒரு நிகழ்வு என்ன நடந்தது அப்படின்னா, திராவிடர் கழகத்தின் சார்பில் நீட் தேர்வு பற்றிய ஒரு பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள திட்டமிடுகிறார்கள். அது போராட்டம் அல்ல, ஆர்ப்பாட்டம் அல்ல, கண்டன கூட்டம் அல்ல, பொதுக்கூட்டம் அல்ல, வாகனத்தின் மூலமாக தெரு தெருவாக போய் பரப்புரை செய்கின்ற ஒரு இயக்கம்
இயக்க வேலையை செய்கிறார்கள். இந்த வேலையை செய்வதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய அனுமதி தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை? ஒரு பொது இடத்துல நின்று நான் என்னோட கருத்தை சொல்றதுக்கு எனக்கான உரிமை எப்ப மறுக்கப்படும் என்றால், இந்த நாட்டில் லோக்கல்ல இருக்கக்கூடிய பழைய IPC 144 அல்லது வேற ஒரு ஒடுக்குமுறையோ இங்க நிகழ்வில் இருந்தால் தவிர வேறு எந்த நேரத்திலும் நான் என்னுடைய கருத்தை பொதுவெளியில் பேசுவதற்கு யாரிடமும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆள்களை கூட்டத்தை கூட்டுறமா கிடையாது. பரப்புரை, வாகனத்துல பரப்புரை செய்யறாங்க. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ அல்லது போகின்ற பரப்புரையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கோ எந்த விதமான சங்கடமோ அல்லது பிரச்சனைகளோ இருக்கக்கூடாது என்பதற்காக லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு நடத்துறாங்க. திடீரென்று இரவில் வீட்டுக்குள் புகுந்த காவலர்கள் திராவிடர் கழகத்தினுடைய தோழர்கள் வீடுகளுக்குள்ளெல்லாம் புகுந்து நாளை நீங்கள் போராட்டம் நடத்தக்கூடாது என்று ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு காரணம் சொல்லி 6 இடங்களில் தொடங்கவிருந்த பயணத்தையும் வெவ்வேறு காரணங்கள் சொல்லி தடை செய்கிறது இந்த அரசு. அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு போய் வழக்கு போடுறாங்க. இளந்திரையன் விசாரிச்சாரு. முதல் ஹியரிங் முடிச்சுட்டு அவர் அடுத்த ஹியரிங்க்கு இளந்திரையன் அவர்கள் வரல. லட்சுமி நாராயணன் நினைக்கிறேன், லட்சுமி நாராயணன் அவர்கள் அந்த வழக்கு விசாரிக்க வந்தார். பேரை கேட்டவுடனே ரைட்டு இது என்ன நடக்க போதோ அப்படின்னு நினச்ச போது அவர் ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்டார். அவங்க என்ன பண்ணுறேன்னு சொன்னாங்க? பைக்கில் போய் பரப்புரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஐயா, நீங்கள் என்ன சொன்னீங்க? கூடாதுன்னு சொன்னோம். வேற என்ன பண்ணலாம்? ஹெலிகாப்டரில் போய் பேரணி நடத்தலாமா அப்படின்னு நீதிபதி கேட்டார். இல்லை அவங்க வேணா மனித செங்கிலி மாதிரி கையை கோர்த்துக்கிட்டு நிற்கலாம், அதுக்கு வேணா அனுமதி தர்றோம். ஓ, 4 பேர் ரோட்டில் கை கோர்த்து நிற்கிறது கூட நீ அனுமதி கொடுத்தா தான் நான் நிற்கணுமா? புரியல. 4 பேர் கை கோர்த்து ரோட்டில் நின்னா நாங்கள் அனுமதிக்கிறோம். ஓ, அதை நீ அனுமதிப்ப? அவ்வளவு தாராள பிரபு நீ. 4 பேர் ரோட்டில் நிற்கிறத நீ அனுமதிக்கிற அளவுக்கு நீ மிகப்பெரிய மனம் கொண்டவன். இந்தியாவில் குடிமகனாக வாழுகின்ற அத்தனை பேருக்கும் தங்களுடைய மாற்று கருத்தை மக்களுக்கேற்ற வகையில் சொல்லுவதற்கான உரிமையை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் ஒரு போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ பரப்புரையோ மேற்கொள்ளுகிறோம் என்றால் அதற்கு இந்த அரசு அனுமதி அளிக்கிறேன், அனுமதி மறுக்கிறேன் என்கின்ற பெயரில் இவ்வளவும் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு வீடியோ கண்ணில் பட்டுச்சு. இந்து முன்னணி பக்கத்தில் ஒரு வீடியோ, யாரோ ஒருத்தர் பேசுறாரு. நான் வேலையில் இருக்கேன், பின்னாடி இன்னொருத்தருடைய சிஸ்டத்தில் ஓடிட்டு இருக்கு. என்னடான்னு கேட்டோம்னா நீட்டை பற்றி ஏதோ பேசுறாரு. அவர் நீட்டை ஆதரிச்சும் இங்கே போராடுறவன் பூரா யாருன்னு எங்களுக்கு தெரியாதா, அவன் பூரா அர்பன் நக்சல். என்னடா யார் அது, என்னடா பேசுறான்னு அதை போய் பார்த்தா இந்து முன்னணி வாகன பரப்புரை நடத்திட்டு இருக்கான். என்னன்ற பேரில் ஆலயங்களில் நுழைவுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாதுன்ற பேரில் நடத்துறேன்னு சொல்லிட்டு நீட்டை பற்றி அவன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். ஆதரவா நீட்டை ஆதரித்து வாகனத்தில் பரப்புரை செய்கின்ற இந்து முன்னணிக்கு எந்த தடையும் இந்த அரசாங்கம் விதிக்கவில்லை. மாறாக நீட்டை பற்றிய விழிப்புணர்வை, நீட் எந்த அளவிற்கு மக்களை பாதிக்கிறது என்று தாங்கள் கருதுகின்ற ஒரு கருத்தை, உண்மையை மக்களுக்கு சொல்லுவதற்கு திராவிடர் கழகம் முயற்சி செய்தால் அவர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. தடையை மீறி இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவின் வழியாக இந்த அரசுக்கு கட்டாயம் ஏற்பட்டு வேறு வழி இல்லாமல் இப்போது ஏன் இந்த கட்டாயம் ஏற்பட்டுன்னு சொல்றேன்னா, நாளைக்கு இந்த தாராள பிரபுக்கள் சட்டசபையிலே சொல்லுவானுங்க, நாங்க தான் தீக்காவை பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதிச்சோம்னு. நீ எந்த லட்சணத்தில் அனுமதிச்சன்றது லட்சுமி நாராயணன் மறுபடியும் போய் நின்னா தெரியும். இப்படி இந்த அரசு நீட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து தடுக்கிறது, ஒடுக்குகிறது. இன்னைக்கு ஒரு முக்கியமான நபர், விருதுநகர் MP, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக் தாகூர். மாணிக் தாகூர் தான் முதல்ல எங்கள் ஊரில் போட்டிட்டார், அப்புறம் மாணிக்கம் தாகூர் ஆகிட்டார். எதனாலன்னு தெரியல. மாணிக் தாகூர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்கப்படும். அத்தைக்கு மீசம் முளைச்சு அதை நான் சித்தப்பான்னு கூப்பிட்டு இப்படி இன்னைக்கு பேசுறாரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம். அதுதானே ப்ரோ 2023 சொன்னீங்க, 24 நடக்கல. அதுதானே ப்ரோ 2018 சொன்னீங்க, 19 நடக்கல. அப்ப நீ ஆட்சிக்கு வரவும் போறது இல்லை, இந்த நாட்டில் நீட்டு ஒழிய போறதும் இல்லைன்றதை தான் இப்படி வேற வார்த்தையில சொல்றாங்களா? இப்போ தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை சுற்றி இருக்கின்ற 3 மாநிலங்களில் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா. இந்த 3 மாநிலங்களும் நீட் தேர்வுக்கு எதிராக என்ன மாதிரியான அழுத்தத்தை நாடாளுமன்றத்திலோ அல்லது அவர்களது சட்டமன்றத்திலோ ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டுக்கு நீட்டில் விலக்களியுங்கள்னு கேரளா சட்டமன்றத்தில் ஒரு
தீர்ப்பு, ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியதானே. ஆர்டிகிள் 370 தமிழ்நாட்டுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா நினைச்சு நம்ம அதை பத்தி போராடாம இருந்தோமா? காஷ்மீர் பாதிக்கப்பட்டால் நமக்கு என்ன, தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டால் போதும் என்ற அமைதியாக இருந்தோமா? அதற்காக ஆதரவு தெரிவித்து தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் போய் போராட்டம் நடத்தவில்லையா? சிஏஏ என்ஆர்சி அது ஏதோ அங்க இருக்கக்கூடிய வடகிழக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பெரிய பாதிப்பாமே, நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசிய போது அமைதியாக இருக்கவில்லையே தமிழ்நாடு? அவர்களுக்கு ஆதரவாக டெல்லி ஜந்தர் மந்திரிலே போய் போராட்டம் நடத்தியது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நீட்டு விலக்கு கோரிக்கையை ஆதரித்து கேரளாவோ கர்நாடகாவோ தெலுங்கானாவோ வாய் திறப்பார்களா? தேசிய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வருவதற்காவது முயற்சி செய்திருக்கிறதா? நீட்டுக்கு விலக்கு கேட்டு திமுகவினுடைய எம்பி வில்சன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எத்தனை முறை தனிநபர் மசோதா தாக்கல் செய்ய முயற்சி செய்திருக்கிறார். அந்த மசோதாவின் மீது விவாதம் நடத்தப்பட்டதா? அது குறித்து காங்கிரஸ் என்றைக்காவது அக்கறைப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு, அப்ப நீட்டு விலக்கு என்கின்ற பெயரால் தமிழர்களை ஏமாற்றும் முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தாவேகாவோட கூட்டணி சேரப்போகிறோம் என்ற அறிக்கை வரும்போது காங்கிரஸ் என்ன சொல்லுகிறது என்றால், தந்தை பெரியாரின் வழியில், அடேங்கப்பா, தந்தை பெரியாரின் வழியில், அப்பா 1925 பெரியார் வெளியேறும் போது என்ன காரணங்களை எல்லாம் முன்வைத்தாரோ அந்த காரணங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு இன்றைக்கும் அப்படியே இருக்கின்றன. ரிசர்வேஷன் பற்றி இவர்களுடைய கருத்து என்ன? இடபிள்யூஎஸ் பற்றி இவர்களுடைய கருத்து என்ன? இதெல்லாம் பெரியாருடைய பார்வைகளோடு ஒத்துப்போகின்ற பார்வைகளா? கேட்டா பெரியாரிடம் எங்களுக்கு தேவையானதை எடுத்துப்போம். பெரியார் ஒன்றும் ஊறுகா கிடையாது, நீ தேவையானதை எடுத்துட்டு போறது. பெரியார் ஆசிட் பாட்டில் குடிச்சா வகிரி எரியும். யார் குடிச்சா வகிரி எரியும்? குடிக்கக்கூடாதான் குடிச்சா வகிரி எரியும். மற்றவனுக்கு அது இனிப்பு டானிக்காக தான் இருக்கும். யாருக்கெல்லாம் இனிப்பு டானிக்காக இருக்கும்? யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அது இனிக்கும். யாரெல்லாம் ஒடுக்குமுறை செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் மருந்து கசக்கும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இது மற்ற மாநிலங்களின் மீதான விவகாரம். மற்ற மாநிலங்கள் இதை என்ன செய்கிறார்கள், என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லா இந்திய மொழிகளுக்கும் மொழிபெயர்க்க முயற்சி செய்து பல்வேறு இந்திய மொழிகள்ல இந்தி, மலையாளம், வங்காளம் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்தார். அதை பற்றி அந்த முதல்வர்களுடைய கருத்து இப்போது வரை இல்லை. ஆனால் பிற்பாடு அகிலேஷ் யாதவ் நீட்டுக்கு எதிராக பேசும்போது நாம் புரிந்து கொள்ளுகிறோம், தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கிருந்து ஏற்படுத்திய அதிர்வலைகள் ஏதோ ஒரு வகையில் அங்கிருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. அதனால் அகிலேஷ் யாதவ் கூட நீட்டை எதிர்ப்பதற்காக முன்வந்திருக்கிறார். ஆனால் அந்த காங்கிரஸ் ஐக்கியர்கள் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வாயை திறக்க மாட்டார்கள். இப்ப தமிழ்நாட்டுக்கு உள்ள வருவோம். ஏன் இங்க தமிழ்நாட்டில் ஒரு மாசான புரொட்டஸ்டா அல்லது ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தமிழ்நாட்டில் இது மாறவில்லை என்ற கேள்வி களத்தில் வேலை பார்த்த தோழர்களுக்கு தெரியும். எங்களுடைய பேரலை ஊடகத்தின் சார்பா 2021 சட்டப்பேரவை தேர்தலில் பேரலையுடைய நிறுவனர் ஆலி செந்தில்நாதன் சார், ஆலி செந்தில்நாதன் அவர்கள் பல்வேறு வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு 8 தொகுதிகளுக்கு போறார். ஆயிரவிளக்கில் டாக்டர் எல்லன், அரக்கோணத்தில் கௌதம சன்னா, இப்படின்னு ஒரு 8 தொகுதிகளுக்கு அவர் அவங்களோட சேர்ந்து பரப்புரை வேலை பார்ப்பதற்காக போறார். இப்போ நாங்களும் போறோம். போன இடங்களில் எல்லாம் பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறோம். அன்னைக்கு இருந்த முக்கியமான பேசுபொருள் என்ன? அனிதாவினுடைய மரணம் யாருடைய மனதை விட்டும் போகவில்லை. ஆவடியில கூட நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள். திராவிடம் 2.0 என்று பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதெல்லாம் வச்சுட்டு நீட் இந்த தேர்தலில் முக்கியமான பேசுபொருள்னு மக்கள்கிட்ட போய் நீட் குறித்து கேட்டபோது மக்கள் அளித்த பதில் உண்மையிலேயே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அது அந்த டெஸ்ட் எழுதுறவங்களை கேட்டாதான் தெரியும். நம்ம வீட்டில் அது யார் எழுதுறது இல்லையே, அது தெரியலையே. நீட்டு அதுதான் எக்ஸாம் போல. இவ்வளவுதான் பெரும்பான்மையாக இருந்த பொதுமக்களினுடைய ரியாக்ஷனாக இருந்துச்சு. அப்போ இது மக்களிடம் உரிய வகையில் போய் சேர்ந்திருக்கிறதா அல்லது சேருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இன்னும் தீவிரமான முயற்சிகள் வேண்டும். பல்வேறு போராட்டங்கள் திமுக தரப்பில் முன்னெடுக்கப்பட்டது மக்களிடம் இதை கொண்டு போய் சேர்ப்பதற்காக. இது நான் சொன்னது 2021க்கு முன்னாடி. 21க்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் திமுக நீட் குறித்து ஏதாவது ஒரு முன்னெடுப்பை செய்து கொண்டே இருந்தது. கையெழுத்து இயக்கம் நடத்தியது, குடியரசுத் தலைவரிடம் கொண்டு போய் சேர்த்தது, ஆளுநருக்கு மசோதாவை அனுப்பி அந்த மசோதாவுக்கு கையெழுத்து போட வைக்கணும்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடுத்திருக்கிறது. திமுக தொடுத்த வழக்கு இன்றைக்கும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இப்படி பல்வேறு முயற்சிகளை திமுக எடுத்துக்கொண்டே இருந்தது. அதன் மூலமாக
ஓரளவுக்கு நீட் குறித்து மக்கள் மத்தியில் புரிதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகி வந்தது. அந்த சூழலை கட்டுப்படுத்த நினைக்கிறது தாவேக அரசு. முழுமையாக எல்லாருக்கும் வந்துருச்சானா கிடையாது. ஆனா தொடர்ந்து பரப்புரை நடந்தாதானே, கிராமம் கிராமமாக அது பரப்புரையாக மாறினால் தானே. ஏன் இது மாறணும்? ஏன் கிராமம் கிராமமாக இது பரப்புரை பிரச்சாரமாக மாறணும்? இந்த நீட் தேர்வு என்பது தம்பி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், பல பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் இது எங்களுக்கும் மருத்துவத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, நாங்க ஏன் போராட வர வேண்டும் என்று சில சமயம் கேட்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் அவர்களுக்கு ஏற்ற வகையில் புரிய வைத்து கூட்டு வருவோம்னு சொன்னார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு நீட் தேர்வு மிகப்பெரிய பிரச்சனைகளை தனக்குள் கொண்டிருக்கிறது. இதை முழுமையாக எல்லா நோக்கங்களோடும் ஆய்வு செய்த அறிக்கை, ஒரே அறிக்கை இந்தியாவிலேயே ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை மட்டும்தான், திமுக அமைத்த அந்த குழு மட்டும்தான் இதை முழுமையாக ஆய்வு செய்தது. என்னென்ன வகைகளில் எல்லாம் இது பிரச்சனை ஏற்படுத்துது? மாணவர் சேர்க்கையில நிச்சயமாக பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை பற்றி நாம் நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து பேசுகிறோம். பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது எந்த அளவுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கிறது, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இது எவ்வளவு பெரிய நெருக்கடியா இருக்கு, ஏழை மாணவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய நெருக்கடியா இருக்கு. இப்ப புதுசா ஒரு வாய்ப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க சங்கிகளும் மற்றவர்களும். அதான் 7.5 இருக்குல்ல, அதுல முன்னாடியை விட இப்ப அதிகமான மாணவர்கள் வர்றாங்க இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உட்கார்ந்து பட்டிமன்றம் நடத்துறாங்க. இந்த 7.5 நீட்டை நடத்திட்டு கொடுக்கும் போது அதிகம் பேர் போறாங்களா? நீட்டை நடத்தாமலே இந்த 7.5 கொடுத்தா இன்னும் நிறைய பேர் போவான்ல. அவன் என்ன வெங்காயத்துக்கு நீட்டுன்னு ஒண்ணு எழுதி அதுக்கப்புறம் 7.5 போகணும். சமீபத்தில் பாலிமர் தொலைக்காட்சியில ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். அந்த செய்தியில ஒரு மாணவி பேசுறாங்க. அந்த மாணவியின் மீது எனக்கு புகார் இல்லை, ஆனா அந்த மனநிலையின் மீது எனக்கு வருத்தம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னை போன்ற ஒரு ஏழை மாணவி நீட்ல பாஸ் ஆகி இன்னைக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, நீட்டுக்கு முன்னாடி இது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க எப்படி எல்லாம் அவங்க நீட்டு கிளியர் பண்ணாங்கன்றத. அவங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அவங்க படிச்ச பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீட் எழுதி இருக்கிறாங்க. 280 மார்க் கூட தாண்டலை. அதனால அவங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கோச்சிங் சென்டர்ல போய் பயிற்சி எடுக்கிறாங்க. அந்த பயிற்சிக்கு பிறகு 350 மார்க் தாண்ட முடியல. அந்த பயிற்சி பத்தலன்னு 3வது முறையாக நாமக்கல்லை சேர்ந்த ஒரு நிறுவனத்தில் போய் படிக்கிறார்கள். அதற்கு பிறகு 580 மார்க் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கிங் 3, ஜெனரல் ரேங்கிங் 5 இந்த இடம் கிடைச்சி இன்றைக்கு அவங்க மருத்துவம் படிக்க போறாங்க. எப்படிப்பா இவ்வளவு படிச்சீங்க அப்படின்னு கேட்டபோது, எங்க வீட்டில் இருந்த எல்லா சேவிங்ஸையும் வச்சுதான் நான் படித்தோம், வீட்டில் இருந்த எல்லா சேவிங்ஸையும் வச்சுதான் படித்தோம். அப்பா விவசாயின்னு சொல்றாங்க. அவர் நில உடைமையாளர் விவசாயியா அல்லது தினக்கூலியாக இருக்கக்கூடிய விவசாயியா என்று நமக்கு தெரியவில்லை. அது அந்த பேட்டியில் விளக்கமாக இல்லை. ஆனா எந்த வகையான விவசாயியானாலும் இருக்கட்டும், வீட்டில் இருந்த மொத்த சேமிப்பையும் எடுத்து கொண்டு போய் வைத்து நான் நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்று இன்னைக்கு பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஊதியம், அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய வாழ்க்கை சூழலை சரி செய்து கொடுப்பதற்காக இந்த அரசு முன்வர வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை அவங்க சொல்றாங்க, என் மொத்த சேமிப்பையும் நான் காலி செய்து இந்த நீட் தேர்வுக்கு தயாராகி இன்னைக்கு படிச்சுட்டேன். நீட் இல்லைன்னா என்னை மாதிரி ஒரு ஏழை மாணவி வர முடியுமா? நீட் இல்லைன்னா நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறமே நல்ல மார்க் எடுத்து 12th நீட்ல சேர்ந்து மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கலாம். அதில் கூடுதலாக 7.5 இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்கள் தாராளமாக போய் படிச்சிருந்துருக்கலாம். இந்த புரிதல் அந்த மாணவர்களுக்கு போய் சேரலை. அந்த மாணவி கூடுதலாக ஒரு கோரிக்கை வச்சாங்க, அரண்டுட்டு அரசாங்கம் இது குறித்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாணவர்களுக்கு நீட்டில் பயிற்சி தர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. போன வாரம் திங்கட்கிழமை மணப்பாறையில் திராவிடர் விடுதலை கழகம் நடத்தின தடை அதை உடை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வியல் மாற்ற பயணம் அப்படின்ற ஒரு கூட்டம் நடைபெற்றது, மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டை ஒட்டி மணப்பாறையில் ஒரு விளக்க கூட்டம் நடைபெற்றது. அந்த விளக்க கூட்டத்தில் பேசுவதற்காக மணப்பாறை போயிருந்தேன். காலையில் புரட்சிகர மக்கள் அதிகார அமைப்பை சேர்ந்த 2 தோழர்கள் வந்திருந்தார்கள். பேசி கொண்டிருந்தோம். எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும் சேர்ந்து போராடணும் தோழர் அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். வண்டி ஏற்றி விடும்போது என்னோட இன்னொரு தோழர் வந்திருந்தாரு. அவர் நாங்கள் இங்கே எல்லா தோழர்களும் ஒன்றா சேர்ந்து செயல்பட தான் முயற்சி பண்ணுறோம் தோழர். காலையில் வந்திருந்தாரே ஒரு தோழர், புரட்சிகர மக்கள் அதிகாரத்தை சேர்ந்து பாண்டியன் ஒரு தோழர் வந்திருந்தாரு. அவர் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் பயணிப்போம், அமைப்பு ரீதியாக நாங்கள் 2 வெவ்வேறு அமைப்புகளில் இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்கு ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரிங்க தோழர் சரிங்க தோழர்னு சொல்லிட்டு
அவங்களுடைய பின்னணியை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த தோழர் பாண்டியன் அவர்களுடைய மகள் அரசு பள்ளியில் படிக்கிறார், சிறப்பாக படிக்கிறார் என்பதை பார்த்த அன்றைய திமுக அரசு, தமிழ்நாடு அரசு மாடல் பள்ளி என்று ஒரு ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க. அந்த மாடல் ஸ்கூல்ஸின் மூலமாக மாணவர்களுக்கு ஜேஇஇ மூலமாக ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள், நீட் தேர்வு பயிற்சி கொடுக்கிறார்கள், இன்னும் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அவருடைய மகள் மாடல் பள்ளிக்கூடத்தில் படித்து நீட் தேர்வில் தேர்ச்சி அடைந்து விட்டார். ஆனால் தேர்ச்சி அடைந்த அந்த மாணவிக்கு மதிப்பெண் போதவில்லை, அதனால் இடம் கிடைக்கவில்லை. அப்ப தேர்ச்சிக்கு என்ன பொருள்? நீட் தேர்வில் நான் தேர்ச்சி, எத்தனை மார்க் எடுத்தா தேர்ச்சி? 620 அல்லது 520 மார்க் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல எடுத்தா பாஸ். பாஸ்னா இடம் கிடைக்குமா? அப்படிலாம் கிடையாது. பாஸ்னா இடம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை சீட் இருக்கோ அத்தனை சீட்டுக்கு தான் நீ பாஸே அறிவிக்கணும். அப்ப கட் ஆஃப் பேஸ்ல மட்டும் தான் இருக்கணும். பாஸ் மார்க்ன்றது எதுக்கு? ஊரையை மாத்துறதுக்கா? அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவருடைய மகள் எவ்வளவு கடினமாக உழைத்திருந்தால் நீட் தேர்வில் பாஸ் ஆயிருப்பாங்க. ஆனா இடம் கிடைக்கல. இப்போ அந்த பொண்ணு அக்ரி படிக்கிறாங்க. அவங்களும் ஏழை மாணவி தானே. அந்த ஏழை மாணவிக்கு அரசாங்கம் பயிற்சி கொடுத்ததில்ல, அவங்க தேர்ச்சியும் பெற்றாங்கல்ல. எங்கே இடம்? தேர்ச்சி பெற்ற அந்த மாணவிக்கு எங்கே இடம்? இடம் இல்லை. அப்ப என்ன செய்யறது? அப்ப நீட் தேர்வு பாகுபாட்டை உருவாக்குகிறது, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதார வளத்தை சுரண்டுகிறது, நம்மிடம் இருக்கக்கூடிய நேரத்தை தின்கிறது. இப்போ அந்த ஒரு பெண்ணுக்கு ஊர்ல உட்காந்து படிக்கிறதுக்கான சூழலை அவங்க அப்பா அம்மா ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு படிச்சுட்டாங்க. ஆனா 3 வருஷம் வீட்டில் உட்காந்து ஒரு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கான நேரம் நம்மிடம் இருக்கிறதா? 2 ப்ரிவிலேஜஸ் இந்தியாவில் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. இந்த 2 ப்ரிவிலேஜஸை சாமானியர் ஒருத்தரால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. ஒன்று நேரம், இன்னொன்று தகவல். டைம் இஸ் அ ப்ரிவிலேஜ், இன்ஃபர்மேஷன் இஸ் அ ப்ரிவிலேஜ். ஏன் இன்ஃபர்மேஷன் ப்ரிவிலேஜ்னு நான் சொல்றேன்னா, இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கான சாதனங்கள் இருந்தால் தான் உங்களால் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியும். அந்த சாதனங்களுக்கு நீங்கள் பெரிய முதலீட்டை செய்யணும். பெரிய முதலீடுனா என்ன? ஒரு தினக்கூலி 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவசாயினுடைய வீட்டில் 15,000 ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய முதலீடு தான். அதையும் அவங்க அப்பாவோ அம்மாவோ அல்லது மகனோ யாராவது ஒருத்தர் தான் வச்சிருப்பாங்க. அங்கேயும் இவனுக்கு ரீல்ஸை போட்டு அவங்கள மண்டையை கரெக்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதை தாண்டி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமானது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம், சயின்ஸ் படிக்க வைக்கலாம், மெடிசின் படிக்க வைக்கலாம். வேற என்ன படிக்க வைக்கலாம்? யாருக்குமே தெரியாது. ஃபேஷன் டெக்னாலஜி படித்தா என்ன வேலை கிடைக்கும் யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. வேற படிப்பே இல்லையா உலகத்தில் இந்த 3 தவிர? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங்கு, காமர்ஸு, மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷு, இதை தவிர வேற படிப்பே இல்லையா? ஏன் அந்த படிப்பை பற்றிலாம் நமக்கு தெரியல? அப்போ அந்த தகவலே நமக்கு ஒரு பிரிவிலேஜ். அந்த தகவல் எப்படி அவர்களுக்கு கிடைக்கிறது? தலைமுறையாக அவர்கள் பல்வேறு துறைகளில் பணியாற்றியதன் மூலமாக அவர்கள் அந்த தகவலை திரட்டி வைத்திருக்கிறார்கள். எங்க அப்பா அரசு உதவி பெறும் பள்ளியில 30 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர். ஆனா என்னைய கல்லூரிக்கு சேர்த்து விடுறதுக்கு முன்னாடி 1 வருஷம் 4 கல்வி இதழ்கள், பல்வேறு இதழ்கள், புதிய தலைமுறை கூட ஒரு கல்வி இதழ் நடத்தி கொண்டிருந்தார்கள். பல்வேறு கல்வி இதழ்களை வாங்கி வைத்து கட் பண்ணி மெடிசின் அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு ஃபோல்டர் வச்சிருப்பாரு, இன்ஜினியரிங் அதுக்கு ஒரு ஃபோல்டர் வச்சிருப்பாரு, லா அதுக்கு ஒரு ஃபோல்டர் வச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஒரு நாள் சொன்னாரு, லா காலேஜுக்கு சேரணும்னா கிளாட்னு ஒரு டெஸ்ட் இருக்காம்டா, அது வேணா எழுதுறியா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்பா முன்னாடி உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, அதனால தானே புக் வாங்கி பார்க்குறேன். தகவல் என்பது ஒரு மிகப்பெரிய பிரிவிலேஜ். டைம் எந்த அளவுக்கு பிரிவிலேஜ்? ஒரு 3 வருஷம், அந்த 3 வருஷத்துல ஒரு பிஎஸ்சி முடிச்சிருந்தாங்க அல்லது பிகாம் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போயிடுவாங்க. 4வது வருஷத்துல இருந்து he or she will be a earning member in the family. ஆனா அந்த 3 வருஷம் அவங்களை வீட்டில் உட்கார வச்சு படிக்க வச்சாலும் 4வது வருஷம் அவங்க கிளியர் பண்ணுவாங்களான்னு தெரியாதே. 4வது வருஷம் கிளியர் பண்ணுவாங்களான்னு தெரியாதே. இதுக்கு முன்னாடி இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ ஒழிச்சாச்சு. இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்னா என்னன்னா, நான் கம்மியாக எடுத்துட்டேன் அப்படின்னா திரும்ப எக்ஸாம் எழுதி மார்க்கை ரைஸ் பண்ணிக்கலாம். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நேரம் இருக்கா?
ஒரு கூலி தொழிலாளி மகனை வந்து இன்னொரு வருஷம் நீ படிப்பா அப்படின்னு உட்கார வைக்க முடியுமா அவரால்? 12 வருஷம் அவனை படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் அனுப்பினதே அவன் எப்படியாவது படித்து காலேஜுக்கு போயிடணும் தானே. அது அவர்கள்ட்ட ஒரு பெரிய பொருளாதார முதலீடு செஞ்சுருக்கிறாங்க, பெரிய மனிதோட முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. அதை ஒன்றும் இல்லாமல் சூறடிச்சுட்டு கடைசியில் உனக்கு தகுதி இல்லை நீ போ பேசுகிறாங்க இன்றைய அமைச்சர்கள் சில பேர். வேற படிப்பே இல்லையா? ஏன் உனக்கு வேற வேலையே கிடைக்கலையா? போய் கோயிலில் மணியாட்ட வேண்டியதானே? எதுக்கு எம்எல்ஏ வான? போய் உங்கள் தலைவர் படத்துக்கு டிக்கெட் வித்துட்டு இருக்க வேண்டியதானே? எதுக்கு நீ எம்எல்ஏ ஆன? எதுக்கு அமைச்சரான? ஏன் உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் அசம்பிளிலே வேற வேலையே இல்லையா? அசம்பிளியில் ஒரு வேலை இருக்கு. பிரேமலதா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு முறை நேரில் போய் பார்த்த போது தான் அந்த கொடுமையை நான் பார்த்தேன். அசம்பிளியை நேரில் பார்க்கப்போ தண்ணி வைக்கிறது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருந்தது. எப்படி இவ்வளவு நாள் இது சர்வைவ் ஆச்சுன்னே தெரியல. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, பாட்டில் வச்சா விட்டு எறிஞ்சிருவாங்களா? நீ வைக்கிறது ஸ்டீல் டம்ளர், விட்டு எறிஞ்சால் மண்டை செதறிடும். அதுவும் நல்லா ஜேவலின் த்ரோலாம் தெரிஞ்சவனாக இருந்தான்னா நேராக கண்ணத்தை சேர்த்து விட்டான்னா செதறிடுவேன். ஆனால் பெட் பாட்டில் கொடுக்க மாட்டாங்களாம், ஏன்னா பாட்டில் விட்டு எரிஞ்சிருவாங்களாம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்த ஓபிஎஸ்ஸே சொல்கிறாரு இந்த டம்ளருக்கு பெட் பாட்டில் எவ்வளோ பரவாயில்லன்னு. இப்போ வரைக்கும் மாற்றலை, இப்போ வரைக்கும் அது மாற்றலை. அது ஒரு நல்ல வேலை தானே, அதனால தானே ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அசம்பிளியில் இது வரைக்கும் யாருமே சொல்லலை, யாராவது ஒரு அரசு மாற்றிருக்கணும், மாற்றலை. அப்போ இப்போ சொல்லிட்டாங்க, அசம்பிளிக்குள்ளே அதை பதிவு பண்ணிட்டாங்க. அது வந்து புழு மாதிரி நெளிஞ்சு வருவாங்க வெள்ளை சட்டை போட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கடைநிலை ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு வெள்ளை சட்டை முதல்ல அது மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம். அவங்க வந்து அப்படி நெளிஞ்சு வரணும், ஏன்னா கேமராவில் முகம் பற்றக்கூடாது. அப்படி வந்து தண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. நேற்று இன்னைக்கு கூட பாருங்க, நேற்று தானே அறநிலையத்துறை மானியம் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தண்ணி குடிச்சிருக்க, தண்ணி காலி, தண்ணி காலி. உடனே பக்கத்தில் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பின்னாடி கூப்பிட்டு தண்ணி எடுத்து உடனே மறுபடியும் வர்றாங்க. இப்படி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. இது நல்ல வேலை தானே? சம்பளம் கொடுக்குறாங்கல்ல கவர்மெண்ட், அந்த வேலைக்கு போக வேண்டியதானே தாவேக்காரன் போகிறான். ஏன் எம்எல்ஏவும் அமைச்சராக வந்து ஆகணுமா? அது நல்ல வேலை இல்லையா? இப்போ இது வந்து மாணவர் சேர்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை வந்து ஏகேராஜன் கமிட்டி அறிக்கையை தவிர இந்தியாவிலேயே இதுவரை யாராலும் இது பேசப்படவில்லை. இப்போ கூட இந்தியா முழுக்க நீட்டுக்கு எதிராக பேசுபவர்கள் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை பேசுகிறார்களே தவிர மருத்துவ சுகாதார கட்டமைப்பின் மீது இது எவ்வளவு பெரிய ஆதிக்கம் செலுத்தும் என்று யாருமே பேசுவதில்லை. ஏன் மருத்துவ சுகாதார கட்டமைப்பை இது சிதைக்கிறது என்றால், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவ கட்டமைப்பை தொடர்ந்து பல்வேறு பரீட்சார்த்த முயற்சிகளுக்கு பிறகு எவால்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு எவால்வ் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, வீடு தேடி போய் மருத்துவம் பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையும் நாம தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். அவங்களாலையும் போய் பார்க்க முடியுது, அவங்களாலையும் மக்களாலையும் அந்த மருத்துவத்தை ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க முடியாதவங்களுக்கு வீட்டில் மருத்துவம் கிடைக்குது, அந்த மருத்துவர்களாலையும் அங்கே போய் அந்த மருத்துவத்தை கொடுக்க முடியுது. இந்த மனநிலை எப்படி வருது? ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாய பின்னணியிலிருந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க, அல்லது இந்த சமுதாய பின்னணி கொண்டவர்களோடு 6 ஆண்டுகள் படிப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு கடத்தப்பட்ட அறிவு கிடைத்திருக்கிறது. ஏன் வந்து இன்றைக்கும் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற கிட்டு வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டு கிட்டாகவும், அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு குழந்தை ப்ரிவிலேஜாக இருந்தாலும் கூட பிறருடைய குறைகளை புரிந்து கொள்ளுகின்ற பக்குவம் அவர்களுக்கு இருப்பதற்கு காரணம் 12 ஆண்டுகள் அவன் நல்ல ப்ரிவிலேஜாக இருந்தால் கூட அண்டர் ப்ரிவிலேஜ்டு கிட்ஸ் பல பேரோட அவன் சேர்ந்து படிக்கும் போது அவங்க குடும்ப சூழ்நிலைகளை அவன் புரிந்துக்கிறான். பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், அவன் திடீர்னு வராமல் இருக்கிறான். ஏன்டா வரலன்னு கேட்டால், நேற்று எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சௌரியம் இல்லை, ஹாஸ்பிட்டல் போனியா, இல்லை வசதி இல்லை. ஏன்டா வசதி இல்லை? காசு இல்லை. ஏன் காசு இல்லை? அம்மா கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. ஏன் கூலி வேலையில் காசு வராதா? ஆமாம், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வரும். ஐயோ, அப்போ அவன் யோசிப்பான்ல, பக்கத்தில் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தால் தானே இன்னொருத்தன் யோசிப்பான். இப்படியான யாருமே இல்லைன்னா, ப்ரிவிலேஜாக மட்டுமே உட்காந்துருந்தாங்கன்னா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சமீபத்தில் ஒரு நடிகர் பேசுகிறான், அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க தேவையில்லை. அவன் பேர் ஏதோ அபிசரவன், அவன் பேர் என்ன, இப்போ ஏதோ பேரை மாற்றிட்டான் போல. இடையில ஏதோ அவன் மேலே உமன் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய வந்தது. அவன் வந்து என்ன சொல்கிறான், போலி போராளிகள்ன்றான். யாரை மேடையில் வச்சுட்டு? கௌசல்யாவை மேடையில் வச்சுட்டு. கௌசல்யா பட்ட வேதனையெல்லாம் உன்னால் வாழ்க்கையில் ஒரு மணி நேரம் கூட பட முடியாது. கௌசல்யாவை மேடையில் வச்சுட்டு போலி போராளிகள் அப்படின்றான்.
யாரா அவனுக்கு உண்மையான போராளிகள் அப்படின்னா 2 பேர் சொன்னான். சொன்னா எப்படி புரிஞ்சு? சுபாஷ் சந்திர போஸ், சரி. அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், சரி. வேற அவங்க தான், வேற யாரும் போராடல, வேற யாரை பத்தியும் பேச மாட்டான். இப்படி ஒரு செக்ட் உருவாகிட்டு இருக்கு. அப்போ அண்டர் பிரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத ஒரு சூழலில் வளர்ந்த ஒருவன் இப்படிதான் பேசுவான். அப்ப அண்டர் பிரிவிலேஜ் கூட படிக்கிற எல்லா பேரும் மாறிடுவானா? எல்லாரும் மாற மாட்டான். ஆனா அதை பற்றி அறிவே இல்லாம எப்படி ஒரு சமூகத்தை வளர்க்க முடியும்? வறுமைனா என்னன்னே தெரியாத ஒரு வகுப்பறையில் உட்கார்ந்து கொண்டு அவன் எப்படி வறியவர்களுக்கு போய் மருத்துவம் பார்ப்பான்? ஒன்றும் இல்லைங்க, நம்ம லாங்குவேஜை முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. சளி பிடிச்சா ஹாஸ்பிட்டல் போகிறோம், எல்லாரும் போய் சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோமா? குமரன் தோழர் இருக்கிறாரு, தடுமம் பிடிச்சிருச்சும்பான். தெரியுமா அப்படின்னா என்னன்னு? சளி பிடிச்சிருச்சு. மூக்கடப்பா இருந்தால் தடுமம் பிடிச்சிருச்சும்மா. தடுமம் பிடிச்சிருச்சா? மயிலாப்பூர்லேயே வளர்ந்த ஒருத்தர் போய் திருமங்கலம் அரசு பொது மருத்துவமனையில் போய் உட்கார்ந்தாருன்னா தடுமம் பிடிச்சிருச்சுன்னு உடனே தடுமாறிடுவான். சளி பிடிச்சது அப்படின்பா. இது பரவாயில்ல, கோயம்புத்தூர் பக்கம் போனோம்னா உப்புசமா இருக்கும்பா. உப்புசம்னா என்னடா அவனுக்கு தான் தெரியும். மொடையா இருக்கு டாக்டர்பா. எப்படி நீ வைத்தியம் பார்ப்ப? மொடையா இருக்குன்றவனுக்கு இப்போ முட வைத்தியம் பார்த்துருவான். அப்புறம் முட வைத்தியம்னா ஆர்த்தோபீடிக்ஸ். முடையா இருக்கு அப்படின்னா அவன் பல காரணங்களை முடையா இருக்கும்பான். அதை போய் இவன் வந்து ஆர்த்தோபீடிக்ஸோட கனெக்ட் பண்ணி விட்டான்னு இங்கே முடிஞ்சு போச்சு. ஏன் லாங்குவேஜே உனக்கு புரியாதுல்ல? இது பரவாயில்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரிவிலேஜை வச்சு யோசிக்கிறோம். உத்தரப்பிரதேசக்காரன் வந்து உட்காருவான், மதுரை ராஜாஜி ஆஸ்பத்திரியில் உட்காந்துருப்பான். யோசிச்சு பாருங்க, உள்ளே போன உடனே எப்படி வைத்தியம் இருக்கும்னு. போன வருஷம் போராட்டம் எங்கே? ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மெடிக்கல் காலேஜில் போராட்டமா? இவங்க எந்த காலத்தில் கடைசியாக போராட வந்தாங்க? கடைசியாக எனக்கு தெரிஞ்சு பேராசிரியர் ஆராமசாமி எழுதின புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு, 1965 மொழி போராட்டத்தின் போது மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ரோட்டுக்கு வந்தார்கள்னு. அதுக்கப்புறம் வேறு எதையும் பார்த்தது இல்லை. அதுக்காக நான் குறைச்சி மதிப்பு இல்லை, அவங்களுடைய நேரம், அவங்களுடைய சூழல். ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு போராட்டம். என்னடா அது அப்படின்னு போய் பார்த்தா, எங்களுக்கு தமிழ்லேயே நடத்துகிறாங்க அல்லது இங்கிலீஷில் நடத்துகிறாங்க, எங்களுக்கு புரியல. தமிழில் இங்கிலீஷ் நடத்துகிற பொருள்னா வேறு எதில் நடத்துறது, எங்களுக்கு ஹிந்தியில் நடத்துங்கன்றான். என்ன தெரியுமா? மதுரையில் எய்ம்ஸ் இருக்குல்ல, இருக்கா? எய்ம்ஸ் இருக்கா? இருக்கா? பதில் சொல்லுங்க. இல்லை, ஆனால் இருக்கு. எங்கே இருக்கு தெரியுமா? ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் வச்சு மதுரை எய்ம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச் பாஸ் அவுட் ஆயிட்டான். மதுரை எய்ம்ஸ் மாணவர்களை உற்பத்தி செய்து அனுப்பிவிட்டது. எப்படி? ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் வச்சு. இந்த வாழைப்பழ காமெடியில் உன்னை என்ன என்ற சொன்னீங்க? பழம் என்ற சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். ஒன்று இந்தா இருக்கு, இன்னொன்று அதானே இது அப்படின்ற மாதிரி. நான் எங்கே படிக்கிறதுக்கு சீட்டு வாங்கிட்டு வந்தேன்? எய்ம்ஸில் படிக்க சீட்டு வாங்கிட்டு வந்தேங்க. நீ என்ன சீட்டு கொடுத்த? ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கொடுத்த. அப்போ எய்ம்ஸ் எங்கே? அதானே இது. இதை ஒருத்தன் மதுரையில் கேஸ் போட்டான். கேஸ் போட்டு நீதிபதி கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அந்த காலேஜ் இப்படி நடந்துச்சு. இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? சரி, அவன் வந்து எய்ம்ஸுக்காக அட்மிஷன் போட்டு வந்தவன், அவனுக்கு தெரியாது. இந்த இன்ஜினியரிங் காலேஜில் நல்லா கட் ஆஃப் பண்ணவங்களை வந்து இந்த கல்வி உதவி செய்கிறேன்ற பேரில் சில பேர் கூப்பிட்டு போய் கண்ட காலேஜில் சேர்த்து விட்டு வந்துடுறாங்க காட்டுக்குள்ளே. அந்த மாதிரி ராமநாதபுரத்தில் போய் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் நல்ல மருத்துவர்களை ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்? அவன் தமிழில் நடத்துகிறான், தமிழம் படிக்கிறான், பாஸ் ஆகிட்டு போகிறான். இவன் எப்படி கொடுக்குறது? இவன் வந்து உட்காந்து ஹிந்தியில் நடத்துன்னு போராட்டம் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு இன்னும் என்னென்ன போராட்டங்கள் எல்லாம் விதவிதமாக டைப்பாக டிசைனாக நடக்கும்னு யோசிச்சு பார்க்கவே கிதக்குன்னு இருக்கு. சரி, இவனுங்க படித்து முடிச்சுட்டு 6 வருஷம் இங்கே தங்கியிருக்கானா, ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வாங்கிடுவான். இங்கே குரூப் எக்ஸாம் எழுதி மெடிக்கல் ஆஃபீஸராக போஸ்டிங் வாங்கிடுவான். போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் அவன் ஒரு நாள் வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து மூத்த அதிகாரியாக உட்காந்துருப்பான். உட்காந்து பாலிசி டிசைட் பண்ணுவான். பாதம் காப்போம்னு ஒரு திட்டம் இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். பாதம் காப்போம்னு ஒரு திட்டம். என்ன திட்டம்? சுகர் பேஷண்ட்டுக்கு காலில் புண்ணு வந்தால் ஆற மாட்டேங்குது. அப்போ அதை எப்படி தடுக்கலாம்?
கிராமமாக போய் குழுக்களின் மூலமாக அவர்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அதில் ஒரு பகுதி. முழுமையாக நடைபெற்றதா? அது எங்கெங்கெல்லாம் நடைபெற்றுச்சு? ஏன் ஊருக்கு வரல? வரணும், எல்லா ஊருக்கு வரணும். எல்லா திட்டங்கள்லையும் குறைகள் இருக்கும், நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் வழிவகைகளை நாம் உருவாக்கணும். அதை மாற்றுறதுக்கு வழிவகைகளை உருவாக்கக்கூடாது, அது இல்லாமல் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யக்கூடாது. இப்போ பாதம் காப்போம்னு ஒரு திட்டம், எதுக்கு? காலில் புண்ணு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அரசாங்கம் பார்த்து அவங்களுக்கு என்ன ஷூ கொடுக்கலாம், என்ன மருத்துவம் கொடுக்கலாம், எப்படி வராமல் தடுக்கலாம் இப்படின்னு அரசாங்கம் திட்டம் போட்டு செயல்பட்டு இருக்கு. பாதம் காப்போம்னு ஒரு திட்டம், இதயம் காப்போம்னு ஒரு திட்டம். திட்டக்குழுவிலேருந்து போன ஆண்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில் இதெல்லாம் இருக்குது, நான் கௌதம் மேனன் கூட அனுப்புகிறேன், அவர் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புவார். அதில் 2 பேர், அந்த அம்மா ஐயா 2 பேருக்கு 60 வயசுக்கு மேலே, அவங்களுக்கு பிள்ளை இல்லை, அவங்க வீட்டில் வந்து ஒரே ஒரு கட்டில் இருக்கும், கிச்சனில் ஒரு அடுப்பு, 2 பாத்திரம், ஒரு சிலிண்டரு, வெளியே ஒரு சைக்கிள், இவ்வளவுதான் அவங்க வீட்டில் இருக்கிற மொத்த பொருள். அவர் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கிறாரு. இதயம் காப்போம் திட்டத்தின் கீழே, மக்களை தேடி மருத்துவத்தின் கீழேன்னு அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு இன்றைக்கு உயர்தர அறுவை சிகிச்சை நடைபெற்று இன்றைக்கு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காக்லியர் இம்ப்ளான்ட்டை பற்றி ஏற்கனவே ஒரு மருத்துவர் பேசியது ரொம்ப பிரபலம். காக்லியர் இம்ப்ளான்ட்னா செவித்திறன் குறைபாடுடைய பிள்ளைகளுக்காக செவித்திறனை ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு இம்ப்ளான்ட், காதிலே பொறுத்துற ஒரு விஷயம். அதை வந்து கலைஞர் வந்து முன்னெடுக்கிறார். இதை ஒரு டாக்டர் சொல்கிறாரு, கலைஞர் செய்கிறாரு, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதில், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அதில் பயனடைகிறாங்க. இந்த மாதிரியான திட்டங்கள் இனி எதிர்காலத்தில் இல்லாமலே போகும். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், காலங்காலமாக மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிற இதய நோய் பற்றிய அக்கறை நம்ம அரசாங்கங்களுக்கு இப்போ வந்திருக்கு. காலங்காலமாக காலில் புண்ணு வர்றதுக்கு எப்படி சரி பண்ணுறதுன்னு 2020 நம்ம 21 நம்ம அதை யோசிக்கிறோம். இனி அடுத்து நம்ம எங்கே போகணும்? புற்றுநோய்க்கு போகணும், அதையும் யோசிச்சிட்டாங்க. பிரஸ்ட் கேன்சர் ரொம்ப இயல்பாக, பிரஸ்ட் கேன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம், ட்ரீட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக போன அரசு வந்து முயற்சி செய்து பிரஸ்ட் கேன்சருக்கு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிலையும் கூட கேன்சர் ஸ்க்ரீனிங்க்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறது, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் அரசாங்கம் யோசிக்குது. நாளை நீட் தேர்வின் மூலமாக மொத்தமாக ப்ரிவிலேஜாக ஒரு குரூப் வந்து உட்காந்துருப்பான், அவன் எவன் மூலையிலையும் இப்படிப்பட்ட திட்டங்களே இருக்காது. கேன்சர்னா அதுக்கு ஒரு 2 lakhs செலவாகும் சார், 5 lakhs செலவாகும் சார், இன்சூரன்ஸ் வந்தால் தான் சார் பண்ண முடியும். நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து அமெரிக்காவில் போய் படிக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு பல்வேறு நபர்களிடம் கடனை வாங்கி அவர் அமெரிக்காவில் போய் ஆய்வு பட்டம் படிக்கிறார். திடீர்னு ஒரு நாள் லீவில் வந்திருக்கேன்னாரு. என்னையா இந்நேரம் உனக்கு என்னையா லீவு, இப்போதைக்கே வந்த அப்படின்னா, ஒன்றும் இல்லை தோழா, கழுத்து வலின்னாரு. சரி கழுத்து வலினா மாத்திரை போட வேண்டியதானே? இல்லை அப்படி போட முடியாது. அப்புறம் யூஎஸில் டாக்டரை பார்க்க வேண்டியதானே? அப்படிலாம் பார்க்க முடியாது தோழா, 1 வாரம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இது ஆஸ் ஐ எம் கோயிங் டு சஃபர் ஃப்ரம் கழுத்து வலி, கிவ் மீ அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. கழுத்து வலி வந்தால் போய் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது, வாரங்கள் 1 வாரம் ஆகும் கழுத்து வலிக்கு போய் பார்க்கறதுக்கு, ப்ரிலிமினரி என்கொயரி, அதுக்கப்புறம் கோர்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ் கொடுத்துருவான், அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு தான் அடுத்த அப்பாயின்மெண்ட்டு. அதில் தான் உங்களுக்கு என்ன ஸ்கேன் எடுக்கலான்னு, ஸ்கேன் சென்டர் போனால் அங்கே அப்பாயின்மெண்ட்டு, அதுக்கு 1 வாரம், 3 வாரம் ஆகும்னு காசை போட்டு ஊருக்கு கிளம்பி வந்து காலையில் ஆஸ்பத்திரி போனவர் மதியம் வந்து, தோழா இப்போ பரவாயில்ல, ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் இல்லாது, இன்னும் பிரச்சனை இல்லை, இந்த இதெல்லாம் சரி பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ஓகே அடுத்த வாரம் கிளம்புறேன். தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா? அரசு மருத்துவமனைகளில் போதாமை இருக்கா? நிச்சயமாக இருக்கும். எல்லா கட்டமைப்புகளுக்குள்ளேயும் போதாமைகள் இருக்கும். அதை சரி செய்வதற்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பினுடைய அருமையை நமக்கே தெரியாமல் நம்மிடம் இருந்து மறைக்கிறார்கள் என்றால் அது ஆபத்தானது. இப்போ இந்த கட்டமைப்பு எப்படி உருவாகுது? அடிப்படையில் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல இருந்து இந்த கட்டமைப்பு உருவாகுது. பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து அர்பன் ஹெல்த் சென்டரா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸா, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், இப்படி நிறைய கட்டமைப்பை வைத்து அதன் மூலமாக மக்களுக்கு மருத்துவத்தை நேரடியாக வீட்டுக்கே போய் கூட வழங்குகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு வளர்ந்ததற்கு காரணம் நம்மிடம் இருந்த இண்டிஜினஸான தமிழ் மருத்துவர்கள். அந்த பாலிசியை டிசைட் பண்ணுறது யார்? தமிழ் மருத்துவர்கள் டிசைன் பண்ணுறான். அவன் எப்படிப்பட்ட மருத்துவராக இருக்கான்? அவன் ஒரு பிற்படுத்தப்பட்ட பின்னணியிலிருந்தோ அல்லது தலித் பின்னணியிலிருந்தோ அல்லது ஒரு பெண்ணாகவோ அல்லது ஒரு முஸ்லீமாகவோ ஏதோ ஒரு பின்னணியிலிருந்து வந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க தான் அதை டிசைன் பண்ணுறாங்க.
டாக்டர் அமலோர் போனாதன் ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அவரை பற்றி தெரியும்னு எனக்கு தெரியல. போன வாரம் ஒரு டிபேட்டில் அவர் பேசுகிறாரு. ஒருத்தன் எழுதுறான், தாவே காக்கிறேன், டேய் டிஎம்கே சொம்புன்னு எழுதுறான். அமலோர் போனாதன் யார் தெரியுமா? இந்தியா முழுக்க ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கவர்மெண்ட் எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணணுன்றத மாநிலமாக எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுங்கள், எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுங்கள்னு கூப்பிட்டு அவர்கிட்ட இருந்து பயிற்சி எடுத்திருக்கிறான். ஒன்றிய சுகாதாரத்துறைக்கே இவங்க போய் அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி நடத்தணும்னு. ஏன் தமிழ்நாட்டில் கலைஞர் தலைமையிலான அரசு அமலோர் போனாதன் தலைமையில் மருத்துவர் குழுவை நியமித்து அவங்க தான் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே முன்னோடியாக ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எப்படி ஃப்ரேம் ஒர்க் டிசைன் பண்ணணுன்றதை முதல்ல செய்கிறாங்க. இப்படிப்பட்ட மருத்துவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். இங்கே மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் கஃபீல் கான் ஒரு டாக்டர் இருக்கிறார். அவரை கூப்பிட்டு கூட வாய்ஸ் ஆஃப் டிஎன் மூலமாக அன்பகத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கூட்டம் நடத்தினோம். இந்த கஃபீல் கான் வந்து கொஞ்ச நாள் ஹைதராபாத்தில் தஞ்சமடைஞ்சிருந்தார். தலைமறைவாக இருந்தார். கொஞ்ச நாள் ஹைதராபாத்தில் இருந்தவர் அடுத்து தமிழ்நாட்டில் தலைமறைவாக இருந்தார். அதற்கு உதவியது யார் அப்படின்றது தெரியும். இவனுக்கு தேவையில்லாமல் நம்ம வம்பு வளர்ப்பானுங்க அப்படின்றதுனால நான் சொல்லலை. அவர் வந்து ஏன் தலைமறைவாக இருந்தார்? ஆக்சிஜன் இல்லாத குழந்தைகளுக்காக ஆக்சிஜன் கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் சிஆர்பிஎஃப் கேம்ப்பு, பிஎஸ்எஃப் கேம்பில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வச்சுருப்பாங்கன்ற அங்கே இருக்கக்கூடிய வசதிகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி அவன் கொடுக்குறான். அவன் கொடுத்துட்டான், இவர் வாங்கிட்டு வந்து காப்பாற்றிட்டாரு. நீ எப்படா உசுரை காப்பாற்ற போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸை போட்டு அவர் குடும்பத்தையே ஜெயிலில் தூக்கி வச்சு சித்திரவதை பண்ணி அவர் தலைமறைவாக இருந்து ஓடிக்கிட்டு இருந்தார். இப்படி யாரும் வரக்கூடாதுன்றது தான் இந்த அரசாங்கங்களுடைய நோக்கம். ஏன் அது நடக்காமல் போகும்? 7.5 மாணவர்கள் வர்றாங்களே அப்படின்னு பலரும் கேட்கலாம். இந்த புத்தகத்திலேயே பக்கம் 64 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு டேப்லெட் காலம் இருக்கும். அட்டவணை 2021 வரையான காலகட்டத்தில் எம்பிபிஎஸ் சேர்க்கை நீட் தேர்வுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய காலகட்டம். 2017 நீட் நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம் தமிழ்நாட்டில். 17க்கு முன்னாடி மாணவர்கள் யாரெல்லாம் போனார்கள், 17க்கு பின்னாடி மாணவர்கள் யாரெல்லாம் போனார்கள். அதில் பாருங்க, மொத்த எம்பிபிஎஸ் இடங்கள் 2011 2349. அதில் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள், அதாவது ஸ்டேட் போர்டு எஜுகேஷனில் படித்த மாணவர்கள் 2332 பேர். சிபிஎஸ்சியில் படித்தவங்க 14 பேர், பிற 3 பேர். அதில் தமிழ் வழியில் படித்தவங்க 465 பேர். அப்படியே வந்தீங்க அப்படின்னா மெடிக்கல் சீட் இன்க்ரீஸ் ஆக மாநில வாரியத்தில் படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே வருகிறது. நீட் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு பிறகு அப்படியே டேபிள் மாறுது. 2017-18 3500 சீட்டு, 2300 பேர் மாநிலம், 1113 பேர் சிபிஎஸ்சி. 13 பேர் சிபிஎஸ்சியா இருந்த இடத்துல இருந்து 1113 பேர் சிபிஎஸ்சியா மாறி இருக்கான். தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஊரில் இருக்கக்கூடிய சென்னை மாதிரி டயர் 1 சிட்டிஸை விட்டுருங்க, டயர் 3 டயர் 4ன்னு வகைப்படுத்தி இருப்பான்ல, அப்படி ஒரு நகரத்தில் கூட சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் சாமானிய வீட்டு பிள்ளைகளால் படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாது? ஒன்று ஃபீஸு, ரெண்டாவது அவன் சொல்லி கொடுக்குற கல்வி. கண்ட சுமையை தலையில ஏற்றுவான். நான் இப்பவும் சொல்றேன், வாய்ப்பு இருக்கிறவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசுங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் மூலமாக தமிழ்நாடு பாடநூல்களை அச்சிட்டு விற்பனை செய்கிறது இல்லை, அதுல 11th 12th ஹிஸ்டரி புக்கை டெல்லியில யூபிஎஸ்சி படிக்கிற வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாடு பாட புத்தகத்தை வாங்கி யூபிஎஸ்சிக்கு படிக்கிறான். காரணம் என்ன? ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டின் பாட புத்தகம் இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில். நீங்க அப்படியே அங்க போனீங்க அப்படின்னா அவன் கதை விதவிதமா உருட்டி டிசைனா சுத்தி வச்சிருப்பான். அதை படிக்க முடியாம சிரமப்படுங்க நம்ம பிள்ளைங்க. எப்படி சிரமப்படும்? அவன் சொல்லி கொடுக்கறதும் புரியாது, அவன் பாடமும் புரியாது, அவன் பண்பாடும் புரியாது. இப்படி மாணவர்களை புரியாத விழிதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி மாணவர்களை வதைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள். அதில் மும்மொழி கொள்கை வேற. இந்த மும்மொழி கொள்கையில் இந்திய வேற படிக்கணும். ஒரு லாங்குவேஜ் நீங்கள் நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவனால கூட 12th முடித்தவொடனே டக்குன்னு இங்கிலீஷில் 10 நிமிஷம் பேச முடியாது. ஏன் முடியாது?
ஏன்னா அவன் ஆங்கிலத்தில் யாருக்கிட்டையும் உரையாடி பழகினதில்லை. பழகினா தானே வரும். மேடையில் பேசுகின்ற ஒரு பேச்சாளர் முதல் மேடையிலிருந்தேவா மிகச்சிறந்த பேச்சாளராக இருக்கிறார். ஆண்டுகள் ஆக ஆக அவருடைய பேச்சு திறன் அதிகரிக்கும். ஏன்? அவர் பேசி பேசி பழகியதற்கு பிறகு அது அதிகரிக்கும். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரே, முதல் படத்திலே வசனமெல்லாம் பிச்சு மேய்ஞ்சிட்டாரா? கடைசி வரைக்கும் என்ன பிரிச்சு மேய்ஞ்சாருன்னு தெரியல. பயிற்சி தான் ஒருவரை உயர்த்தும். அப்போ பேசி பழகாத ஒரு மொழியை. ஆனா எங்க மாமனார் பள்ளிக்கூடத்தை படிச்சு முடிக்காதவர். எனக்கு தெரியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் திடீர்னு என்னுடைய இணையர் சொல்றாங்க, மாமா ஹிந்தி பேசுவாரு. ஹிந்தி பேசுவாரா? அவர் எப்படி ஹிந்தி பேசுவாரு? அவர் ஒரு வருஷம் மகாராஷ்டிராவில் போய் ஏதோ வேலை பார்த்துருக்கிறார். எழுத படிக்க தெரியாது இந்திய, ஆனால் பேச தெரியும். எப்படி கற்றுக்கிட்டாரு? அங்கே ஒரு வருஷம் வேலை பார்த்து கற்றுக்கிட்டாரு. எப்படி? அங்கே 4 பேரோட பேச பேச தான் ஒரு லாங்குவேஜ் வரும். நீங்கள் நாளைக்கே ஹிந்தி டியூஷன் போங்க, 15ஆவது நாள் பேசி காட்டுங்க, அப்போ வராது. எஸ்ஏ மனப்பாடம் பண்ணி கூட ஒப்பிக்க தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா பேசி பழகணும்ல. இப்போ முதலமைச்சர் விஜயெல்லாம் அப்படி பேசி பழகிட்டு வர்றாரு பாருங்க. ஒரு மேடையில் பேசுறாரு அப்படின்னா வீட்டுக்குள்ளே கண்ணாடி முன்னாடி நின்று ஆக்ரோஷமா இந்த இடத்தில் கையை உயர்த்தவும், 10 தடவை பேசி மனப்பாடம் பண்ணி அந்த இடத்துல கையை உயர்த்துறாருல்ல, இந்த இடத்தில் கொஞ்சம் தொண்டைகளையே கத்தவும் கத்துறாருல்ல. பயிற்சி எடுத்துட்டு தானே வர்றீங்க. அப்போ பேசி பழகினாதான் ஒரு விஷயத்த முடியும். அப்போ ஒரு சாதாரண விவசாய தொழிலாளர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு போனாலும் அவன் சொல்லி கொடுக்கறத உள்வாங்கவோ அல்லது அதை பயிற்சி பண்ணவோ அவங்களுக்கான வாழ்க்கை சூழல் கிடையாது இல்ல. அப்போ அதனால அது தரம் உயர்ந்ததா? இல்லை. அவர்களை விட சிறந்த மருத்துவர்களை தமிழ்நாட்டு மருத்துவ கல்வி உருவாக்கி இருக்கிறது. அவர்களை விட சிறந்த மருத்துவர்களை தமிழ்நாட்டின் தமிழ் வழி கல்வி உருவாக்கி இருக்கிறது. அவர்களை விட சிறந்த மனிதநேயம் உள்ளவர்களை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது. காரணம், தமிழ்நாடு எதில் முதலீடு செய்கிறது? அறிவு முதலீடாக, மனிதவள முதலீடாக தமிழ்நாட்டை இன்றைக்கு வளர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். திரும்பவும் பின்னுக்கு இழுக்கிறார்கள். இன்னொரு 15 வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள்ல தமிழர்களே இருக்க மாட்டார்கள். ஏன் இருக்க மாட்டாங்க? அவனை யூஜிக்கு நீட் எழுது, பிஜிக்கு நீட் எழுது. பிஜி நீட்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாமே. பார்க்குறமே, பிஜி நீட்டில் சீட்டு புள்ள பார்க்காம 0% நீ ஃபில் பண்ணதை நான் பார்த்தோமே. 0%னா 0 மார்க் கிடையாது, அதுக்கும் கீழே. அவன்லாம் இன்னைக்கு பிஜி படிக்கிறான். எப்படி படிக்கிறான்? அப்போ நீட் அடிப்படையிலேயே ஏற்றத்தாழ்வு உள்ளதாக, மருத்துவ கட்டமைப்பை சிதைப்பதாக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பை சீர்குலைப்பதாக இருக்கிறது. அதனால் தான் இதற்கு எதிராக தமிழர்கள் அத்தனை பேரும் போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இது வெறுமன மாணவர் சேர்க்கை தொடர்பானது அல்ல. நம்ம எப்படிப்பட்ட மருத்துவர்களை எதிர்காலத்தில் பெறப்போகிறோம் என்பது தொடர்பானது. எப்படிப்பட்ட மருத்துவர்கள் நமக்கெல்லாம் இருந்தார்கள் என்பதை கடந்த காலத்தில் யோசித்து பார்த்தால் நம்மை போன்ற மருத்துவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்கள் யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சமான, அபாயமான ஒரு சூழலை இந்த அரசுகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இதை பற்றி தாவேகா என்ன நிலைப்பாடு வைத்திருக்கிறது அப்படின்னு தெரியல. பேசுங்கன்னு கேட்கக்கூடாது, தெரிஞ்சவன்ட்ட தான் கேட்க முடியும். தெரியாதவன்ட்ட என்ன கேட்பீங்க? சரி, இந்த நீட் தேர்வு குறித்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, அவர் யாருன்னு தெரியும்ல? மோடின்ற பேரையே அவை குறிப்பிலிருந்து நீக்க சொன்னவர். அப்ப அது கெட்ட வார்த்தையா? அசிங்கமான வார்த்தையா? தகாத வார்த்தையா? அதனாலதான் மோடின்ற ஆதவ அர்ஜுனா சார், இப்பதான் சார் புரியுது, தெரியாம சொல்லிட்டேன் சார். நீங்க அது கெட்ட வார்த்தை, மோடின்னா அசிங்கமான வார்த்தை அப்படின்றதுனால நீங்க நீக்க சொல்லியிருக்கீங்க போல. என்ன சொல்றாரு? திமுகவினுடைய மக்களவை உறுப்பினராக இருந்த காந்தி செல்வன், அவர் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தார். அவர் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தபோது நாடாளுமன்றத்தில் நீட்டை அறிமுகப்படுத்தியது திமுகவின் மத்திய இணையமைச்சராக இருந்த காந்தி செல்வன் அப்படின்னு பேரவையில பேசுறாரு. சரி, நீட் எப்படி வந்துச்சு? எப்ப சட்டம் நாடாளுமன்றத்துக்கு வந்துச்சு? 2010 டிசம்பர் மாதம் 21 ஒரு நோட்டிஃபிகேஷன் யாரு? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா போடுறான். என்ன போடுறான்? ஒரு பொதுவான நுழைவுத் தேர்வு நடத்துவதுன்னு போடுறான். 27 கெசட்ல விட்டுறான். கெசட்ல விட்டதுக்கு அப்புறம் ஜனவரி 3
இந்த செய்தி கேள்விப்பட்ட குலாம் நபி ஆசாத் யாரை கேட்டுறா நோட்டிஃபிகேஷன் போட்ட, நாங்கள் தாண்டா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே கேட்காம நீ எப்படா நோட்டிஃபிகேஷன் போட்ட, அதை கெசட்டில் வேற எப்படா போட்ட, வித்ட்ரா பண்ணுன்னு நோட்டீஸ் அனுப்புறாரு. ஜனவரி 10ஆம் தேதி வித்ட்ரா பண்ண சொல்லி ஃபைனல் நோட்டீஸ், 3ஆம் தேதி வந்து இது இன்வேலிடுன்னு சொல்லிட்டு 10ஆம் தேதி நோட்டீஸை ஃபார்மலா வித்ட்ரா பண்ண சொல்லி அனுப்புறாங்க. ஜனவரி 10, 2011. பிப்ரவரி 15ஆம் தேதி புது நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி 2012 தான் புது நோட்டிஃபிகேஷன் வருது. 11 சொன்னதுக்கு பிறகு ஒரு வருஷம் போய்கிட்டு இருக்கு. என்ன போய்கிட்டு இருக்கு? இந்தியா முழுக்க வழக்குகள் நடக்குது, மாணவர்களுடைய வழக்குகள் நடக்குது. ஆதரிச்சு சில பேர் இருக்கிறான், எதிர்த்து சில பேர் இருக்கிறான். இப்படி பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சிஎம்சி வெள்ளூர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற வழக்கு, பல்வேறு வழக்குகளை ஒன்றாக சேர்த்து விசாரிப்பது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கம். ஒரே தலைப்புல பல்வேறு வழக்குகள் இருந்தா அதுல எது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான வழக்காக இருக்கோ அந்த வழக்குல பிற வழக்குகளை சேர்த்துட்டு நடத்துவாங்க. உதாரணத்திற்கு வக்ஃப் வாரிய வழக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் இதை சொல்ல வேண்டி இருக்குன்னா, இன்னைக்கு புதிய அரசியல் பார்வையாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. தெரியல 50 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்பீச்சை வந்து கேட்பான்னு தெரியல. எப்போயாவது ரீல்ஸாக கட் பண்ணி வேணா அவனுக்கு அனுப்புவோம். அதில் வந்து பல்வேறு வழக்குகளை ஒன்றா சேர்த்து விசாரிப்பாங்க. இதில் வந்து வக்ஃப் வாரிய வழக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வழக்கில் அப்படித்தான் திமுக, எல்லா திமுக, தாவேகா, ஏஎம்ஐஎம், காங்கிரஸ் பல பேர் வழக்கு போட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவோம், எல்லாமே ரிட் பெட்டிஷன். இந்த எல்லா ரிட் பெட்டிஷனும் என்ன பண்ணுவாங்கன்னா டேக்டு மேட்டர்ஸாக மாற்றி ஒரே ஒரு ரிட் பெட்டிஷன் நம்பரை போட்டு இது எல்லாத்தையும் அதுக்கு கீழே லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி சிஎம்சி வெள்ளூர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2013 ஜூலை மாதம் 18ஆம் தேதி 3 பேர் அமர்வு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அல்தாமஸ் கஃபீர், விக்ரம்ஜித் சென், அனில் ஆர் தவே 3 பேர் அமர்வில் ஸ்பிளிட் வெர்டிக்ட். 2 பேர் நீட் தேர்வை ரத்து செய்கிறார்கள், ஒருவர் நீட் தேர்வை ஆதரித்து மாற்று தீர்ப்பு கொடுக்கிறார். அவர் பேர் அனில் ஆர் தவே. அதுக்கப்புறம் இம்மிடியட்டா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, மறுபடியும் ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க. ரிவ்யூ பெட்டிஷனை ஏப்ரல் 11, 2016 தீர்ப்பு வருது. எப்படி தீர்ப்பு வருது அப்படின்னா, அதை 5 பேர் விசாரிக்கிறாங்க. அந்த 5 பேரில் இந்த அனில் ஆர் தவே இருக்கிறாருல, அவரும் போய் உட்காந்துக்கிட்டாரு. உன் தீர்ப்பை ரிவ்யூ பண்ண சொல்லித்தானே 5 பேர்கிட்ட போனேன், நீ ஏன் உட்காந்து ரிவ்யூ பண்ணுவியா? எப்படின்னா பேப்பர் கரெக்ஷன் போடுற மாதிரி ஆகிப்போச்சு பாருங்க. பேப்பர் கரெக்ஷன்லையாவது திருத்தினது ஒருத்தர், ரிவ்யூ பண்ணுறது ஒருத்தர், அதை நம்பி பேப்பர் கரெக்ஷன் போடுவோம். யார் திருத்தினாரோ அவரே திரும்பவும் திருத்துறாரு. அதை இப்படி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முந்தைய ஜட்ஜ்மெண்ட்டை குவாஷ் பண்ணிடுறாங்க. நீட் மீண்டும் அமலுக்கு வருகிறது. இது எப்போ? ஏப்ரல் 2016. 2016 ஏப்ரலில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, பழைய நோட்டிஃபிகேஷன் செல்லும்னு தீர்ப்பு கொடுக்குறான். எப்போ? 2010 போட்ட நோட்டிஃபிகேஷன் செல்லும்ன்றான். அந்த நோட்டிஃபிகேஷன் செல்லாதுன்னு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்காரனே சொன்னானேடா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அது செல்லும்ட்டான். 2010 போட்ட நோட்டிஃபிகேஷனை 2016 அமலுக்கு கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் மே மாதம் 2016ஆம் தேதி ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரப்படுகிறது. அதில் தான் முதல் முறையாக ஒரு யூனிஃபார்ம் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்பது ப்ரொபோஸ் பண்ணப்படுது. அப்போ நாடாளுமன்றத்தில் முதலாக நீட் தேர்வை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியது யார் என்றால் பாஜக அரசு. 2016 யாருக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மை எம்பிக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க? 2016 திமுகவுக்கா அதிமுகவுக்கா? அதிமுகவுக்கு. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டது ஜெயலலிதாவுக்கு தான். கரெக்ட். எம்பிக்கா ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதாவுக்கு, எம்ஜிஆருக்கு, விஜய்க்கு, இப்படிதான் ஓடுது. அப்போது ஓட்டு போட்டாங்க எம்பிக்கள். அதிமுக எம்பிக்கள் உள்ளே போய் என்ன கேட்டிருக்கணும்? இதை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கணும்ல. கூட்டணியில் இருந்தாங்கல்ல, சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல. உடனே கேட்பானுங்க திமுக நிறுத்தியதான்னு. வர்றேன். 2012 நாடாளுமன்றத்தில் குலாம் நபி ஆசாத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து அன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு போயிருந்த அதிமுக எம்பி மைத்ரேயன், இன்னைக்கு திமுக இருக்கிறார், மைத்ரேயன் குலாம் நபி ஆசாத்திடம் கேள்வி எழுப்புறார். என்னென்னு மாதிரி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது, எங்கள் அம்மா 2 பெட்டிஷன் அனுப்பியிருந்தாங்களே பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அம்மானா அம்மையார் ஜெயலலிதா. அம்மையார் ஜெயலலிதா அனுப்புனதை பார்த்தீங்களா? அம்மையார் ஜெயலலிதா அனுப்புனதை பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே 2010 ஆகஸ்ட் 15ஆம் தேதியே கலைஞர் ஒரு லெட்டர் எழுதிட்டாரு. எப்படி? நீட்டு வர்றதே டிசம்பர் 2010 தான். கலைஞர் இது குறித்தான பேச்சுக்களை தெரிந்து கொண்டு
ஆகஸ்ட் 15, 2010 அன்று குலாம் நபி ஆசாத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இது போன்ற ஒரு பொது நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டினுடைய மக்கள் உரிமைகளுக்கு எதிரானது என்று. அதற்கு குலாம் நபி ஆசாத் என்ன பதிலளித்தார் என்றால், பொது நுழைவுத் தேர்வு நடத்துவதாக திட்டம் இருப்பது என்னவோ உண்மைதான், ஆனால் அப்படியான பொது நுழைவுத் தேர்வு வந்தாலும் கூட மாநிலங்கள் எவ்வாறு தேர்வு செய்ய விரும்புகின்றனவோ அந்த முறைகளில் எங்களுடைய தேர்வு ஒருபோதும் தலையிடாது. இடஒதுக்கீடு முறைகளை எப்போதும் நாங்கள் தலையிட மாட்டோம். மாநில அரசுக்கு என்ன கொள்கையோ அதை நீங்கள் பின்பற்றிக் கொள்வதற்கான எல்லா சுதந்திரமும் உண்டு என்று குலாம் நபி ஆசாத் கடிதம் எழுதினார். அதை மைத்ரேயனுக்கு திரும்பவும் வாசித்து காட்டுகிறார். இதுக்கிடையில தான் 2011 தமிழ்நாடு வந்து ரிட் பெட்டிஷன் போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீட் தேர்வுக்கு தடையாணை பெற்று வைத்திருந்தது. அதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டுக்கு நீட்டுக்கு விலக்கு கிடைத்தது. தமிழ்நாட்டுக்கு நீட்டுக்கு இங்கேயும் விலக்கு கிடைத்தது. நாடாளுமன்றத்தின் மூலமாக குலாம் நபி ஆசாத்தின் ஒப்புதலும் கிடைத்தது. அதற்கு பிறகு 2016 அதிமுக பாஜக ஆட்சி காலத்தில் தான், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தற்போது தாவேகாவில் சேர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கல்ல, எந்த விஜயபாஸ்கர்? குட்கா விஜயபாஸ்கர், கரெக்ட். குட்கா விஜயபாஸ்கர் அவர்கள் டாக்டர் விஜயபாஸ்கர்னு சொல்லணும். அவர் டாக்டரா தெரியப்பட்டதை விட குட்கா வழக்கில் தான் அதிகம் அறியப்பட்டார்ன்றதுனால நான் அப்படி சொல்றேன். விஜயபாஸ்கர் தப்பா நினைச்சுக்க மாட்டார். வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்ல, ராஜா 2G ராஜான்னு அவரே கிளைம் பண்றாருல்ல. ஆராசா வந்து ஆமாடா நான் 2G ராஜா தான், நான் 2Gல என்ன செஞ்சேன் புத்தகமாவே போட்டு ப்ரொக்ளைம் பண்றாருல. அந்த மாதிரி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆமாடா நான் குட்கா பாஸ்கர் தான் அப்படின்னு ஒரு புக்கு போடுவாருன்னு எதிர்பார்க்கிறேன். பப்ளிஷ் பண்ணுவீங்களா? பண்ணுறீங்களா? பண்றாங்க. பப்ளிஷர் பிடிச்சு கொடுத்துருக்கேன் விஜயபாஸ்கர் சார். அந்த புக்ல இதையும் சேர்த்து எழுதுங்க. நீங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போதுதான் ஒன்றிய அரசாங்கம் நீட் தேர்வை அறிமுகப்படுத்தியது. அப்ப இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஆசிரியர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிருக்கிறாங்க, ஐயா ஒரு 100-150 சீட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒதுக்கி தர்றேன்னு சொல்றாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா சீட்டு கிடைச்சா நம்ம வீட்டு பிள்ளைங்க நிறைய பேர் போய் சேரலாம்ல, அப்ப நம்ம நீட்டை ஏத்துக்கலாம் தானே அப்படின்னு போய் கேட்க, உன் வீட்டு புள்ள பாஸ் ஆனா தானே அந்த சீட்ல போய் உட்கார முடியும், பாஸே ஆகலைன்னா எப்படியா உட்கார முடியும், முட்டாள்தனமா பண்ணாதீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை போடுங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வருது. இதெல்லாம் விஜயபாஸ்கர் எங்கேயாவது ஓப்பன் பண்ணி சொல்லுங்க சார். நீங்க இங்க இருக்கும்போது தான் அங்க நீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணா நாங்க பெப்பரப்பேன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு கேட்டா, ஓராண்டு விலக்கு பெற்று தரவில்லையா? சரி, அடுத்த வருஷம் 17 விலக்கு பெற்று தர வேண்டியதானே? சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணீங்க? அப்போ குற்றவாளிகளை தன் பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு திமுக அறிமுகப்படுத்தியதாக சட்டப்பேரவையிலே பேசுறாரு. பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரணும் அவர் மேல. காந்தி செல்வன் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியதாக சொல்றாரு. பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வாங்க அவர் மேல திமுக உறுப்பினர்கள். பொய் சொல்லுகிறார் அவையிலேயே அப்படின்னு, அது நாடாளுமன்றத்தை பற்றி பொய் சொல்லுகிறார்னு. இது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நாம் இந்த புத்தகத்தை ஏன் வாசிக்க வேண்டும் என்றால் இந்த காரணங்கள் தான். இதை பற்றிய ஆய்வை முன்வைக்கின்ற ஒரே புத்தகமாக இவ்வளவு நேரம் நான் பேசியதெல்லாம் இந்த புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் மட்டும்தான். எப்படியெல்லாம் தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பை சிதைக்கிறது, உயர்கல்வியை சிதைக்கிறது, மருத்துவர்களுடைய தரத்தை எப்படியெல்லாம் பாதிக்கிறது, தமிழ்நாட்டினுடைய எதிர்கால மருத்துவ திட்டங்கள் அளவுக்கு இது எப்படியான தாக்கங்களை எல்லாம் செலுத்துகிறது என்பதை எடுத்து பார்த்தால், நீட் தேர்வு எந்த விதத்திலும் தகுதியை தீர்மானிக்கவில்லை. நீட் தேர்வு எந்த விதத்திலும் திறமையை நிரூபிக்கவில்லை. மாறாக நீட் தேர்வு மீண்டும் மீண்டும் முறைகேடு 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 என்றும் மோசடி 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 என்றும் ஆண்டுக்கு ஒரு மோசடி வழக்கில் நீட் தேர்வு வினாத்தாள்கள் சிக்கி கொண்டிருக்கின்றனவே தவிர எந்த காலத்திலும் நீட் தேர்வு நடக்கல, உருப்படியா நடக்கல. இந்த மோசடி பல மாநிலங்கள்ல இந்த மோசடியை தடுப்பதற்காக வழிவகை செய்றாங்க. எப்படி தடுக்க முடியும்? நீட் தேர்வில் மோசடியை எப்படி தடுக்க முடியும்? அதை கொண்டு வந்ததே மோசடி பண்றதுக்கு தானே, அதை கொண்டு வந்ததே இடஒதுக்கீட்டை திருடுறதுக்கு தானே, அதை கொண்டு வந்ததே தமிழ்நாட்டினுடைய அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களினுடைய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் திருடுவதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. பிறகு எப்படி அதை விட்டு கொடுப்பான்? இந்த நீட் தேர்வு மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. உடனே என்ன சொல்லுவான், இதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கலையா? ஏஐபிஎம்டின்னு ஒரு எக்ஸாம் இருந்தது, நான் எழுதியிருக்கேன். ஏஐபிஎம்டின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு ஒரு எக்ஸாம். அது எதுக்குன்னா, எல்லா மருத்துவக் கல்லூரிகள்லையும்
ஒரு 15% வந்து ஆல் இந்தியா கோட்டான்னு ஒதுக்கி கொடுத்துருவோம். அந்த ஆல் இந்தியா கோட்டாவை அவன் ஃபில் பண்ணணும். அதை எப்படி ஃபில் பண்ணுறது? ஆல் இந்தியா கோட்டாவை தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி ஃபில் பண்ண முடியும்? அவனுக்கு கொடுத்ததை அவன் தானே ஃபில் பண்ணணும். அப்போ வேற வழி இல்லாமல் அவன் எக்ஸாம் நடத்தி செலக்ட் பண்ணுறான். அதில் நம்ம என்னைக்காவது தலையிட்டோமா? நீட்டுக்கு ஒரு நுழைவுத்தேர்வு வச்சிருக்கிற, இது எய்ம்ஸுக்கு ஒரு நுழைவுத்தேர்வு வச்சிருக்கிற, அதில் நாங்கள் என்னைக்காவது தலையிட்டோமா? அதையும் ஒழிக்கணும் தான். ஆனால் அது உன் காலேஜ் உன் காசு, நீ என்னமோ பண்ணுற. ஆனால் ஏகே ராஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பல்கலைக்கழகங்கள் தொடர்பான சட்டம் இது. தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழே தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளும் இயங்குகின்றன. அப்போ எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அந்த சட்டத்தின் மூலமாக அந்த பல்கலைக்கழகம் இயங்குகிறது. இதை ஏன் சொல்ல வேண்டி இருக்குன்னா, ஒன்றிய அரசாங்கம் சில அதிகாரங்கள், அதுக்கு பேர் ஒன்றிய பட்டியல். மாநில அரசாங்கத்தான அதிகாரங்கள் மாநில பட்டியல். பொதுவான அதிகாரங்கள்னு பேரு தான் அது. அது வந்து ஒரு மறைமுக ஒன்றிய பட்டியலாக ஒன்றிய அரசாங்கம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அது கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ யூனிவர்சிட்டி அப்படின்றத வந்து கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ஒரு யூனிவர்சிட்டியை நிறுவுதல், அதை வந்து நிர்வகித்தல், அதை இழுத்து மூடுதல். ஒரு யூனிவர்சிட்டி வச்சு இதுதான் பண்ண முடியும். ஒன்று தொடங்கணும், நடத்தணும், இழுத்து மூடணும். இந்த தொடங்குறது, நடத்துறது, இழுத்து மூடுறது, இந்த அதிகாரம் யாருகிட்ட கொடுத்திருக்கு அப்படின்னா மாநில பட்டியலில் இருக்கிறது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றத, மேனேஜ்மெண்ட் அப்படின்றத, அதை கன்க்ளூட் பண்றது அப்படின்றத மாநில அரசாங்கத்திடம் கொடுத்திருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்திற்கு எக்ஸப்ட்னு சொல்லி இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஒன்றிய அரசாங்கத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் பேரால் மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கவோ நடத்தவோ அதிகாரம் கொடுக்கப்படாத போது அதனுடைய தரத்தை நிர்ணயிக்க மட்டும் உங்களுக்கு எப்படி அதிகாரம் கிடைக்கும்? ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்குறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, நடத்துறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப அந்த பல்கலைக்கழகத்துக்கான மாணவர் சேர்க்கையை தீர்மானிக்கின்ற அதிகாரம் உனக்கு எப்படி வரும்? அந்த பல்கலைக்கழகத்துக்கான மாணவர் சேர்க்கைக்கு என்ன விதங்களை பின்பற்ற வேண்டும் என்ற அதிகாரம் உனக்கு எப்படி வரும்? இதை ஏகே ராஜன் கமிட்டியின் மூலமாக ஏகே ராஜன் முன்வைக்கிறார். இந்த கேள்வியை இதுவரை யாருமே முன்வைக்கவில்லை. ஏகே ராஜன் முன்வைத்த இதை யாருமே எடுத்து செல்லவில்லை. ஏன்? அதான் நடத்துறது, அது அப்படிதான் ஆகி போச்சு. போய் தமிழ்நாட்டுக்கு விளக்கு கேட்கறதுக்கு என்ன அப்படின்றதாக நம்ம சுருங்கிடக்கூடாது. அது உடனடி இலக்காக இருக்கலாம். ஆனால் நீண்டகால நோக்கில் நாம் யோசித்து பார்க்கும் போது பல்கலைக்கழகங்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு தகுதியே இல்லை என்பதை நீதிமன்றங்கள் மூலமாக இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு குட்டு வைக்க வேண்டும். எப்படி? பலரும் நினைக்கல அது எப்படி சாத்தியம்னு. அப்படிதான் நினைச்சோம். ஆளுநர் கையெழுத்தே போட தேவையில்லை, நானே சொல்றேன் இது செல்லும் நீதிபதி அறிவிக்கின்ற வரை தமிழ்நாடு அரசு அனுப்பிய மசோதாக்களை ஆளுநர் கையெழுத்தே இல்லாமல் செல்லும்படி ஆக்கியதே நீதிமன்றம். அப்போ இந்த வாய்ப்பு இருக்கிறது, இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். இப்பவும் நீதிமன்றத்தில் திமுக அரசாங்கத்தில் இருந்தபோது தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. என்ன வழக்கு? உச்சநீதிமன்றத்தில் நீட் தேர்வு தொடர்பான அந்த குறிப்பிட்ட மசோதாவை நாம அனுப்புறோம், அவர் திருப்பி அனுப்புறாரு, நாம திருப்பி அனுப்புறோம். இதுக்கு நடுவில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஒன்று நீ வாங்கி கையெழுத்து போடணும், இல்லைன்னா நீ கவர்மெண்ட்டுக்கு திருப்பி அனுப்பணும். கவர்மெண்ட்டுக்கு அனுப்புனதை கவர்மெண்ட் மறுபடியும் உனக்கு அனுப்புச்சுன்னா நீ கையெழுத்து போட்டே ஆகணும். நீ குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுன்னா முதல் உன் கைக்கு வந்தப்பே நீ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கணும், வேற வாய்ப்பே உனக்கு கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அது வந்ததற்கு பிறகும் அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வித்துகள்டு. அப்போ அது என்னாச்சு, அது கையெழுத்து எப்போ வரும் அப்படின்றத திமுக அரசு வழக்காக தொடுத்திருக்கிறது. அது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த வழக்கை நடத்தாமல் தீர்வு கிடைக்காது. நீதிமன்றத்தில் தீவிரமான சட்ட போராட்டத்தை முன்னெடுக்காமல் இந்த நீட் தேர்வுக்கு ஒரு காலத்திலும் தீர்வு கிடைக்காது. மக்கள் போராட்டத்தை சர்வசாதாரணமாக ஒடுக்கிவிட்டு நாளைக்கே இன்னொரு திரைப்படத்தையோ ஒரு சோசியல் மீடியா போஸ்டையோ போட்டு கவனத்தை சிதற விடுகின்ற அளவுக்கு இவர்கள் சமூக வலைதளங்களின் மூலமாக ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அப்போ உண்மையிலேயே தீர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இருக்கின்ற ஒருவராக இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக இந்த வழக்கை தீவிரப்படுத்தி நடத்துவதற்குத்தான் முனைப்பு காட்ட வேண்டும். அதுதான் இந்த பிரச்சனையை முழுவதுமாக முடிவுக்கு கொண்டு வரும். இல்லாவிட்டால் நாடாளுமன்றத்தில் சிறப்பு சட்டம் கொண்டு வரணும், அல்லது தமிழ்நாட்டுக்கு கையெழுத்து போடணும். தமிழ்நாட்டு கையெழுத்து போடணும்னா அதைத்தான் பில்லுல பெண்டிங் வச்சிருக்காரு. இப்ப என்ன சொல்லலாம்?
நாளைக்கு சிலர் சொல்லலாம், திமுக அனுப்பியது போல ஒரு மசோதாவை உருவாக்கி தாவேகா மீண்டும் ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும். எப்படி அனுப்புவீங்க? ஏற்கனவே அதே மசோதாவை தானே அவர் அங்க அனுப்பி பெண்டிங்ல இருக்கு. person holding the office of governor may change, but the governor's decision remains governor's decision. கவர்னருடைய முடிவு கவர்னருடைய முடிவு தான். ஆள் பெயர் மாறி இருக்கலாம், ஆனால் கவர்னருடைய அலுவலகம் எடுத்த முடிவு கவர்னருடைய அலுவலகம் எடுத்த முடிவு தான். அது குடியரசுத் தலைவர்கிட்ட பெண்டிங்ல இருக்கு. அது கேஸ் உச்சநீதிமன்றத்தில் நம்ம போட்டிருக்கோம். அப்ப அது முடிவு கொண்டு வராம இங்க எப்படி நீங்க மறுபடியும் கொண்டு வருவீங்க? இதுல சொல்லலாம் தனி தீர்மானம் போட்ட யோக்கியதை தான் பார்த்தமே. வந்தே மாதரம் பாட்டை பாடக்கூடாது, தமிழ்தாய் வாழ்த்தை தான் பாடணும். தீர்மானம் உடனே போட்டுருவோம், தனி தீர்மானம். அதுல ஒரு அமைச்சர் சொல்றார், இது தனி தீர்மானம் அல்ல, தனி சிறப்பு மிக்க தீர்மானம். சிறப்பு சொன்ன 3வது நாள் பாடிட்டான், மறுபடியும் 3வது இடத்துல தமிழ்தாய் வாழ்த்து. நீ தீர்மானம் போட்டதுக்கு பிறகு மறுபடியும் 3வது தமிழ்தாய் வாழ்த்தை பாடுனா இது அவையின் மாண்பை கெடுப்பதா இல்லையா? இது பிரிவிலேஜ் மோஷனுக்கு தகுதியுடையதா இல்லையா? அப்ப அந்த அவையில போட்ட தீர்மானத்துக்கு என்ன மரியாதை? ஓ ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமே உன் தீர்மானத்தை மதிக்கலன்னா குடியரசுத் தலைவர் மதிப்பாரு? என்ன மயிலரகாவா மதிப்பாரு? இதை எதிர்த்து ஏன் பேசல? தமிழ்நாடு அரசு கோவம் வந்திருக்கணும்ல. நீ சொன்னேல தமிழ் மொழி, அது என்னங்க ரெண்டு டைலாக் ஒன்று வந்துச்சு, பஞ்சு டைலாக் விட்டாங்க. தமிழ்னா கெத்து, தமிழ்னா கெத்து, விஜய்னா வெத்துன்னு வச்சுக்க. நீ போட்ட தீர்மானத்தை மயிலரகா கூட மதிக்க மாட்டேன்னு ஒருத்தன் மறுபடியும் தமிழ்தாய் வாழ்த்தை 3வதா பாடுறான் பல்கலைக்கழகத்தில். எங்க இதெல்லாம் பாடுறதுக்குன்னே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கான், சாஸ்திரா பல்கலைக்கழகம். உங்க கவர்மெண்ட் கீழே தான் இருக்கு. உங்க தீர்மானத்துக்கு எதிராகவே பாடுறான். நீங்க ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருக்கீங்க சட்டசபையில, லலிதாவின் பாட்டுக்கு இப்ப ஜோயா லுகாஸின் பாட்டுக்கு பாட்டு, ஆலுகாஸின் பாட்டுக்கு பாட்டு நடத்துபவர் யார்? உங்கள் அன்பன் ஜேசிடி பிரபாகர். சட்டப்பேரவையில் உட்காந்து நடத்திட்டு இருக்கிறார், பாட்டுக்கு பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஒரு அமைச்சர் பாட, ஒரு இவர் பாட, அவர் பாட. அவர் மரிய வில்சன் சார், நீங்க காலேஜில் பாடுனதே நல்லா இல்லைன்னு எல்லாம் கலாய்ச்சுட்டு இருக்கான், நீங்க அதையே கொண்டு போய் மறுபடியும் அவையில வேற பாடுறீங்க. இது என்ன கொடுமை? அவையை எப்படிலாம் கெடுக்கிறாங்க பாருங்க. உன்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? மின்சாரத்துறையில கட்டணம் உயர்ந்திருக்கே காரணம் என்ன? உடனே இன்ஃப்ளூயன்சர்லாம் வீடியோ போடுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், பில்லு உயர்ந்து போச்சு, எனக்கும் பில்லு ஏறி போச்சு சோல்ஜர்ஸ், நான் என்ன பண்றது? பில்லை எடுத்து பார்த்தேன், உள்ள பார்த்தா அதிர்ச்சி, எனக்கும் பில்லு ஏறிடுச்சு. எதனால? யூனிட் ஏறி போச்சு. எப்படி? அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு சோல்ஜர்ஸ், ஃபுல் டே ஏசி ஓடி இருக்கு, அதனால யூனிட் ஏறி போச்சு. பம்பர் கட்ட மாட்டேங்க. என்னென்ன வாய். நீங்க பாருங்க, ஜோயா லுகாஸ் எப்படி ஒத்த பைசாவுக்கு எடுத்தான்றதுக்கு வருவான் பாருங்க, பிராண்டிங்னு வருவாங்க. அதாவது நண்பர்களே, இது பிராண்டிங், அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங்கை பத்தி கிளாஸ் எடுப்போம். அந்த ஈர வெங்காயம் ஜோயா லுகாஸுக்கு என்ன மயிலிறகுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பிராண்ட் அம்பாசிடிங் வேலை, பிராண்டிங் வேலையை பார்க்கணும். கவர்மெண்ட் எதுக்கு கேட்டுச்சு? என்ன கேட்டுச்சு? மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளவு, ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் எவ்வளவு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் எவ்வளவு, இன்சூரன்ஸ் சார்ஜஸ் எவ்வளவு, அதர் இன்சிடென்டல் சார்ஜஸ் எவ்வளவு. சரி, இதுல நீ செய்கூலி சேதாரத்தையே இல்லை. நம்ம லலிதா ஜுவல்லரி சொல்றதெல்லாம் கல்யாண் ஜுவல்லரியா லலிதா ஜுவல்லரியா? அவங்க அது லலிதாவா? ஓ, கொடுத்தது கல்யாணுக்கா? கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. எங்க ஏதோ துபாயில இருந்து தான் வருது எல்லாமே. இந்த கேட்டகிரி போய் நேற்று பினராயி விஜயன் நேரம் போய் பார்த்துருக்குறாங்க. சாரி மன்னிச்சிருங்க, இவரை கேரளானாலே அவர் பேர் தான் ஞாபகம் வருது, தமிழ்நாடுனாலும் அவர் இன்னொருத்தர் பேர் தான் ஞாபகம் வருது. இவங்க பேரே வாயிலும். விடி சதீசனை போய் பார்த்துருக்கிறாரு. யாரு? ஜோயா லுகாஸ் ஓனரு. எல்லா அமைச்சர்களையும் போய் பார்த்துருக்கிறாரு. பார்த்தாரு, இங்கே டெண்டர் ஓகே ஆயிடுச்சு. என்னடா உரசுது? சரியில்லையே.
அங்கே ஏற்கனவே தோழர் பினராயி விஜயன் போட்டு சாத்திட்டு இருக்கிறார். இவனுங்க வந்தே மாதரம் பாடக்கூடாதுன்றானுங்க. ஆனால் இவனுங்க தான் ஆளாக வந்தே மாதரம் பாடணும்னு 15ஆம் தேதி அறிக்கை கொடுக்குறானுங்க. எது சுதந்திர தினத்தில் விடி சதீசன் குரூப்பு சுதந்திர தினத்தில் முதலாவதாக வந்தே மாதரம் பாடணும்னு அறிக்கை. தோழர் பினராயி விஜயன் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இப்போ இது விடுங்க, ஆளுக்காசுக்கு வருவோம். இதில் நீ செய்கூலி சேதாரமே இல்லை, நம்ம லலிதா ஜுவல்லரி மொட்டபாஸ் மாதிரி நீ வந்து எல்லாத்தையும் சும்மாவே கொடுக்குறன்னு வச்சுப்போம். ஹால்மார்க்கிங், பிஏஎஸ் ஹால்மார்க்கிங், பிஏஎஸ்னா என்ன, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹால்மார்க்கிங் அதுக்கு சார்ஜஸ் இருக்கு. அரசு நிர்ணயித்த கட்டணம் எவ்வளவு? 2 கிராமு கீழே இருக்கிற பொருட்களுக்கு ஹால்மார்க்கிங்கே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கான். நீ கொடுக்கறது 1 கிராமு. நீ எதுக்கு டெண்டரில் ஹால்மார்க்கிங்க்கு சார்ஜஸ் கேட்டால் அவன் எதுக்கு ஹால்மார்க்கிங்க்கு 1 பைசான்றான்? ஒன்றுமே புரியல. சரி, மக்கள் அவன் ஏன் வேணான்றான்னா, யூனியன் கவர்மெண்ட்டு 1 கிராம் மோதிரத்தில் அதை எப்படிங்க சீல் பண்ணுறது, அது செதஞ்சிராதா அப்படின்றதுனால வேணான்றான். சரி, மக்கள் நம்பிக்கையை பெறணும்னா பிஏஎஸ் ஹால்மார்க் வேணும்ல, அது 1/2 கிராமாக இருக்கட்டும், அதை பார்த்தா தானே மக்களுக்கு நம்பிக்கை வரும். அதனால வை. எப்படி வைப்ப? ஒரு மோதிரத்துக்கு 45 ரூபா கட்டணும் ஹால்மார்க்குக்கு, ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி, குறைஞ்ச வச்சா 50 ரூபா. ஒரு மோதிரத்துக்கான பிஏஎஸ் ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் 50 ரூபா. எனி ஆர்டிஃபேக்ட் டு பி பிஏஎஸ் ஹால்மார்க் வில் பி சார்ஜ்டு 45 rupees பெர் ஆர்டிஃபேக்ட். ஒரு பொருளுக்கு 45 ரூபா, 18% ஜிஎஸ்டி, நீ 50 ரூபா இதுக்கே மினிமம் கட்டணும். தோராயமாக சொல்கிறேன், 50 ரூபா இதுக்கே கட்டணும். இது போக நீ மாவட்டத்துக்கு சப்ளை பண்ணணும். நீ மாவட்டத்தில் உட்காந்து உற்பத்தி பண்ணுறியா? உற்பத்தி பண்ணாலும் உங்கள் நகைக்கடையிலேருந்து எடுத்துகிட்டு போகணுமே, அதுக்கு பெட்ரோல் டீசல் சார்ஜ் போட மாட்டியா? எப்படி அது இல்லாமல் கொண்டு போவ? டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் சார்ஜஸ் இருக்குது, இன்சிடென்டல் சார்ஜஸ் இருக்குது, செய்கூலி சேதாரம் இருக்குது. குறைஞ்சது 100 ரூபான்னு வச்சுப்போமே, குறைஞ்சது 100 ரூபா. கேட்கப்பட்ட மோதிரங்களின் எண்ணிக்கை 4,41,663. 100 ரூபான்னு வச்சோம்னா 4,41,63,300 ரூபா வரும். 4 கோடி ரூபாயை சும்மா கொடுக்குறவனா நீ முதலாளி? இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த டெண்டரை சப்மிட் பண்ணுறதுக்கே இவன் 5000 ரூபா கட்டியிருக்கான். ஒரு பைசாவுக்கு டெண்டரை போடுறதுக்கே 5000 ரூபா ஃபீஸ் கட்டியிருக்கான். 3,75,00,000 ரூபா வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கொடுத்துருக்கான். கேட்டால் இது பிராண்டிங்கா? அந்த பிராண்டிங்கை என்ன மயிலிறகுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக பண்ணுற? இந்த படத்தில் ஒன்று வருமேங்க, அது என்ன, சதுரங்க வேட்டை, அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சுக்கேன். நைட்டு பூரா நோட்டீஸை கொடு, மறுநாள் காலையில் மக்களை வரவை, இன்னைக்கு வர்றவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் இனாம், பிராண்டிங் ஆகும்ல. அது ஏன் இங்கே வச்சு பிராண்டிங் பண்ணுற? அப்போது அரசாங்கத்தின் நன்மதிப்பை தன்னுடைய நன்மதிப்பாக ஒரு தனியார் நிறுவனம் கிளைம் பண்ணுது. அதை இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. இவர் கேக் வெட்டுற போட்டோ ஒன்று வந்துச்சுல, 12 மணிக்கு கேக் வெட்டுற போட்டோ. அந்த போட்டோவை வச்சு எத்தனை கேக் கம்பெனிக்காரன் வந்து ஒருத்தன் வந்து சூப்பர் மார்க்கெட்டு, கனடாவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு இந்த போட்டோவை வச்சுட்டு முன்னாடி அவன் சாக்லேட்டையும் கேக்கையும் வச்சிருக்கிற மாதிரி அவன் பண்ணுறான். இது வந்து உங்களுக்கு வேற எதையா ஞாபகப்படுத்துதா? பேடிஎம் பண்ணுங்க, யார் வந்தா? 56 இன்ச்சு மோடி வந்தார். ஜோயாலு காசு ஒத்த பைசாவுக்காக அந்த அரசாங்கத்தோட நன்மதிப்பு அடகு வச்ச. இப்படி பொறுப்பில்லாத அல்லது பொறுப்பை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத, பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாத அப்படின்னு சொல்ல மாட்டேன், பொறுப்புகள் என்னவென்றே தெரியாத ஒரு கூட்டம் ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு இஷ்டத்திற்கு ஆடிக்கொண்டிருக்கிறது. நம்ம நீட் தேர்வு பற்றி பேசின போது, நிறைவாக முடிச்சிடுறேன், நீட் தேர்வை பற்றி பேசிய போது போராட்டக்காரர்களை பற்றியும் பேசணும். அப்போ இந்த தலைமைச் செயலாளர் சாய்குமார் இருக்கிறார்ல, இவருக்கு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கேட்டு இவர் நோட்டீஸ் அனுப்புனார் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. யாரு? விஜய். எக்ஸ்டென்ஷன் கிடைச்ச உடனே சாய்குமார் என்ன தெரியுமா ஆர்டர் போட்டாரு? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்கள் யாரும் கரப்பாம்பூச்சி ஜனதா ஆர்ப்பாட்டத்திலோ இடதுசாரி கட்சிகளுடைய ஆர்ப்பாட்டத்திலோ கலந்து கொள்ளாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர்ஸ் எல்லாத்துக்கும் சர்க்குலர் அனுப்பியிருக்காரு. நீ எக்ஸ்டென்ஷன் கேட்குற, நீட் தேர்வு போராட்டக்காரர்களை ஒடுக்குற, இனி எவனுமே நீட் தேர்வுக்கு போராட போகக்கூடாதுன்னு அந்த ஆளு லெட்டர் போடுறான்.
அதுக்கப்புறம் அதை ஒரு வட்டாட்சியர், அதுக்கப்புறம் அது குஜிலிமஸ்தா குஜிலியம்பாறையா, குஜிலியம்பாறை வட்டாட்சியர் கேட்டா இப்ப இன்னைக்கு சொல்றாங்க 6 மாசத்துல அவர் ரிட்டையர் ஆக போறாரு. 6 மாசத்துல அவர் ரிட்டையர் ஆகிறது இருக்கட்டும், 6 மாசத்துல ரிட்டையர் ஆக போறவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களுடைய லிஸ்ட்டை பூரா கேட்டு வேட்டையாட முயற்சி பண்ணுவாரா? எதுக்கு? ஏற்கனவே தோழர்கள் போராடி இவரை போய் பார்த்து இவர் ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணாம ரொம்ப மோசமாக நடந்து கொண்டதுனால இவரை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க. உடனே எல்லாருடைய லிஸ்ட்டையும் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும். மாலைக்குள் 18ஆம் தேதி தான் போகுது நோட்டீஸ். காலையில் அனுப்பி சாயங்காலத்துக்குள்ள எல்லாரும் பேரும் வரணும். அது ஒன்றும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் கிடையாது. நாங்கள் பேர் சொல்ல மாட்டோம், ஆதார் ஐடி கொடுக்க மாட்டோம்னு சொல்றது. ஒரு இடதுசாரி கட்சியினுடைய தோழரை நீங்கள் பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். அவர் போராட்டத்திற்கு வரும்போதே தெரிந்து கொள்ளலாம். யாரும் நாங்கள் மருத்துவர் சுபேர்கான் அவர்கள் வருகிறார், வணக்கம். இப்போ இது வந்து இடதுசாரி கட்சி தோழர்கள் அத்தனை பேரையும் நெருக்கடிக்கு உள்ளாக்குகின்ற நடவடிக்கை. இந்த நடவடிக்கையினுடைய நோக்கம் என்ன? இந்த அரசுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறான். இந்த கவுண்டமணி ஒரு படத்துல, நாட்டாம படமா, இந்த நாட்டாம படத்துல ஒரு சீன் வரும். கவுண்டமணி வந்து அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாரு. போய்கிட்டு இருக்கும்போது நாட்டாம பிரதர் நாட்டாம ஒருத்தர் இருப்பாரு. அந்த பிரதர் நாட்டாம அந்த பக்கமா போயிட்டு இருக்கிறவரு டீச்சர் வீட்டில இருந்து தேங்காய் மூட்டையை, இளநீ மூட்டையை எடுத்துட்டு வர்றதுக்காக போவார். போயிட்டு வெளியே வரும்போது சோப்பு நுர ஒட்டியிருக்கும் அவருடைய சட்டையில. இவர் ஒளிஞ்சுக்கிட்டே நான் பார்க்கலீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருப்பாரு. யாரு? கவுண்டமணி. என்னடா பார்க்கல, உங்க சட்டையில சோப்பு நுர ஒட்டிருக்கிறத நான் பார்க்கலீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சோப்பு நிறத்தை தட்டுட்டு போயிடுவார். அந்த மாதிரி நான் பார்க்கலீங்க, இந்த சாய்குமார் வந்து இடதுசாரிகளை நோட்டீஸ் விட சொன்னதை நான் பார்க்கலீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறாரு. கண்ணிக்கே தெரியாது, எதுவுமே தெரியாது, பதில் சொல்ல மாட்டாரு. சட்டப்பேரவையில் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. கேட்டால் உடனே என்ன பண்ணுவாங்க, யார் யார் எங்கெங்கே எவ்வளோ நேரம் இருந்தாங்க நல்லா கேட்டார் எதிர்கட்சி தலைவர். இது கணக்கு எடுக்கிறதுக்கலாமாடா டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்கன்னு. உடனே என்ன சொல்ற, உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? சங்கின்னாரு. சங்கின்னு தானே சொன்னார். ஆமாம், நாங்கள் சங்கிதான்னு பாஜகக்காரன் பெருமையாகவே சொல்கிறான். இவரை சங்கின்னு சொன்னால் நீ திருப்பி கூட ஏதோ ஒன்று, நீயும் திமுக காரணத்திட்டு 4 வாரத்தில் வச்சிருக்கல, அதில் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சங்கின்னு உடனே நேராக பாத்ரூமுக்கு ஓடுற? சங்கின்னு சொன்ன உடனே ஏன் பாத்ரூமுக்கு ஓடுற? புத்தி அங்கே தான் இருக்கு. அவையின் மாண்பை கெடுக்கின்ற புத்தி அந்த புத்தி மூளையில் இருக்கின்ற, நீங்க வேற எங்கேயாவது புத்தி இருக்குன்னு யோசிறாங்க. அவையின் மாண்பை கெடுப்பது, இந்த பேரவையின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமே. அவை குறிப்பிலிருந்து நீக்குவது தொடர்பாக நிறைவாக ஒரே ஒரு கருத்து. அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாங்க, சந்தோஷம், அதுதான் லைவ்ல போகுது. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? இதுதான் எதிர்கட்சி திமுக கேட்டது. உடனே நியூஸ் மீடியால சில மூத்த பத்திரிகையாளர்கள் திமுக நேரலையை ரத்து பண்ண சொல்றாங்க. நீ பார்த்த இதை நேற்று திருமாட்டையும் கேள்வி கேட்குறாங்க. திருமாட்ட போய் திமுக நேரலையை ரத்து செய்ய சொல்றதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்குறான். திமுக அப்படி சொல்லலையே, நல்ல வேலை ஒரு நியூஸ் பார்த்துட்டாரு. திமுக அப்படி சொல்லலையே அப்படின்னோடனே இல்ல அந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க. என்ன அந்த மாதிரி ஒரு கருத்து? நீ இதை வந்து எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்டியா? நீயே தானே மைக்க வச்சு தினமும் எதிர்கட்சி தலைவர் வாசல்ல வந்து பேட்டி எடுக்கிற, அவர்கிட்ட கேட்டியா? நேரலை ரத்து செய்யணும்னு சொன்னீங்களாமேன்னு கேட்டியா? அங்கேயும் கேட்க மாட்டேற, ஏன் இங்கே வந்து கேட்குற? ஏன்னா இவனுக்கு தேவை வந்து அதை கட் பண்ணி ஒரு ரீல்ஸாவோ ஒரு வைரல் கண்டென்ட்டாவோ மாத்துறது தான் இவர்களுடைய நோக்கமே தவிர தமிழ்நாட்டின் உண்மையான கான்டென்ட் என்ன, சமூக நீதி, அதை பேசக்கூடாது. தமிழ்நாட்டின் உண்மையான கான்டென்ட் என்ன, இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற ஒரு தகைமையுள்ள மாநிலம், அதை யாரும் பேசக்கூடாது. இந்தியாவுக்கே முன்னோடியான பல திட்டங்களை அறிமுகப்படுத்திய மாநிலம், அதை யாரும் பேசக்கூடாது. அதனால பெர்சனல் அட்டாக் பண்றது, ப்ரொவோக் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இதை நாம அனுமதிக்க கூடாது. அந்த நேரத்தில் நாம் இந்த நீட் தேர்வு விவகாரத்தையும் மறந்து விடாமல் தொடர்ந்து இது குறித்தான உரையாடல்களை நடத்த வேண்டும். மாணவர்கள் மத்தியில் சின்ன சின்ன குழுக்களாகவாவது இந்த நீட் தேர்வு அறிக்கை குறித்தான விவாதங்களையோ போட்டிகளையோ அல்லது வெவ்வேறு வகையிலான நிகழ்ச்சிகளையோ ஏற்பாடு செய்து அதன் மூலமாக இந்த விழிப்புணர்வு பயணத்தை, பிரச்சாரத்தை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டால் ஒழிய நம்மால் இந்த நீட் தேர்வு குறித்தான புரிதலை
அனைத்து மக்களுக்கும் ஏற்படுத்த முடியாமல் போய்விடும், ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் இந்த தாவேக்காவினுடைய நோக்கமாக இருக்கிறது. கேட்டால் நாங்கள் அம்பேத்கருக்கு செலவு வச்சிருக்கிறோம், நாங்கள் பெரியாருக்கு செலவு வச்சிருக்கிறோம். இப்போ நாளைக்கு திமுக ஒருவேளை பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் உள்ள வச்சுட்டாங்கன்னே வச்சுப்போமே, அடுத்து என்ன தெரியுமா கேட்பான்? திடலுக்கு போய் கேட்பான், நீ கலைஞருக்கு செலவு வச்சிங்களா? இங்கே சம்மந்தம் இல்லாமல் கேட்குற. நீ அம்பேத்கருக்கு செலவு வச்ச, மோடி கூட தான் வச்சாரு, விழுந்து கும்பிட்டாரு, அம்பேத்கர் காலில் விழுந்து கும்பிட்டாரு மோடி. கும்பிட்டுட்டு நேராக எங்கே போனார்? கோல்வால்கர் நினைவிடத்துக்கு போனார். நீ அங்கே தான் இருக்க, நீ கோல்வால்கர் நினைவிடத்துக்கு போகிறதில்லை, நீ தான் கோல்வால்கரே. கோல்வால்கராகவும் சாவர்கராகவும் சட்டப்பேரவையில் இன்றைக்கு ஆளும் கட்சிக்காரர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் அறிவு பாடமாக திராவிடியன் ஸ்டாக் வெளியிட்டிருக்கக்கூடிய நீதியரசர் ஏ.கே. ராஜன் கமிட்டி அறிக்கையை வாய்ப்பு இருந்தால் உங்கள் தொகுதி எம்எல்ஏக்களை தாவேக்காரர்களாக இருந்தால் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்து, இது திமுக கொண்டு வந்ததுனே அப்படின்னு சொல்லி போய் கொடுத்துட்டு வாங்க. அப்போதாவது ரோஷத்துக்காவது படிச்சுட்டு ஏதாவது பேசுகிறாங்களான்னு பார்ப்போம். நன்றி.